ஆமா, பெரிய நடிகை, அவார்டு வாங்கினதே இல்ல, இருந்தாலும் நல்ல நடிகை. ஆமா, நீ என்ன நினைச்ச இவங்களை பத்தி? அது நான் என்ன நினைக்க போறேன்? நான் எதுவும் நினைக்கல சார். நான் இவங்களோட நிறைய நடிச்சிருக்கேன். ஆஹா, நல்ல வேலை. நாம நினைச்ச மாதிரி இல்ல. பணம் கொடுத்துட்டீங்க, பாடம்? நீ தான் என் பையனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கு பாடமே எடுக்க போறியே. அது எனக்கு தெரியுது. டயலாக் ஸ்கிரிப்ட் அதெல்லாம் எழுதி கொடுக்க டைம் இல்லம்மா. நான் தான் சிச்சுவேஷனை சொல்லிட்டேன், நான் அங்க இருக்க போறேன்னு. அதுக்கேத்த மாதிரி அதிரி உதிரியா நடிச்சிட வேண்டியதானே. எப்படி இருக்கு? ஓகேவா? என்ன சார் இது? சம்சாரம் மின்சாரம் ஆச்சு மனோரமா ரேஞ்சுக்கு பண்றாங்க. 10 ரூபா கொடுத்தா லட்சம் ரூபாய்க்கு நடிப்பாங்க. நடிச்சிருவல்ல. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, பின்னி பெடல் எடுத்துடலாம். அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதி. எனக்கும் தான். உனக்கு என்ன நிம்மதி? சிவாஜி ரேஞ்சுக்கு பண்ற நிம்மதி தானே, வச்சுக்கோ. அம்மா, நீ எங்கம்மா இருக்க? நீ உயிரோட இருக்கியா இல்லையா? உன் போட்டோவுக்கு போட்டு வச்சு மாலை போடணுமா? ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குதுமா. அது கூட தெரியாம நான் இருக்கேம்மா. இதுக்கெல்லாம் காரணமான அந்த சுந்தரத்தை நான் பழி வாங்காம சும்மா விட மாட்டோமா. டேய் சுந்தரம், நீ தாண்டா எங்க அப்பா செத்ததுக்கு காரணம். உன்னால தாண்டா எங்க அம்மாவும் காணாம போயிட்டாங்க. எனக்கு இருந்த ஒரே தங்கச்சி பாட்டி, அவங்கள ஊரை விட்டு ஓடிட்டாங்க. இதுக்கு காரணம் நீ தாண்டா. இப்ப நான் தண்ணி அடிக்கிறேனே, இதுக்கு காரணம் நீ தாண்டா. என்னை இப்படி அனாதையாக்கி புலம்ப விட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க அப்பா அம்மா போட்டோவை விட உன் போட்டோவை தாண்டா அதிகமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன உன் மூஞ்சிய நான் மறக்கவே கூடாது, ஞாபகத்துல இருந்துட்டே இருக்கணும். அதுக்கு தாண்டா என் செல்ல கூட உன் போட்டோவை நான் ஸ்டேட்டஸா வச்சிருக்கேன். என்னை இப்படி புலம்பு வச்சிட்டல, உன்னை நான் பார்க்காத வரைக்கும் தாண்டா அது உனக்கு நல்ல நாள். என்னைக்கு நான் உன்னை பார்க்கறனோ அன்னைக்கு உனக்கு கெட்ட நாள்டா. உனக்கு என் கையால தான் சங்கு. பாத்தியா சுந்தரம், எனக்கு நல்ல சகனம்டா, உனக்கு அபசகனம். ஹலோ ஹலோ பாஸ்கர், எப்படிப்பா இருக்க? ஏய் கிழவி, அலோன்லாம் சொல்லக்கூடாது. சுந்தரத்தை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லணும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட? அடைச்சி காலங்கரத்தாலே தண்ணி ஏதாவது அடிச்சிட்டியா? உனக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்லணும் தான் ஃபோன் பண்ணேன். மீனாட்சி சுந்தரத்தையும் அவர் குடும்பத்தையும் அவர் வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டா. அவனை கண்டுபிடிச்சன்னு சொல்லாத கிழவி, அவனை பழி வாங்கிட்டேன்னு மட்டும் சொல்லு. அதான் எனக்கு குட் நியூஸ். லூசு பயல, டேய் அதெல்லாம் பார்த்த உடனே போடக்கூடாதுரா. குடும்பத்தை முதல்ல பிரிக்கணும். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவனை நடு ரோட்டுக்கு கொண்டு வரணும். இதுதான் மீனாட்சியோட பிளானிங். உங்களை நம்பியெல்லாம் பிரயோஜனம் இல்லை கிழவி. நானே களத்துல குதிக்கிறேன். சந்தர்ப்பம் வரும்போது எனக்கு எங்க காவலுக்கு இருக்காங்கல்ல, அவங்க அசந்த நேரம் பார்த்து நானே கிளம்பி சென்னைக்கு வரேன். டேய் டேய் டேய், அம்மா அதெல்லாம் நீங்க எடுக்க கூடாது, அதை வச்சிருங்க. அதெல்லாம் நான் தான் பார்த்துப்பேன், நீ போ. என்னமோ. என்ன சாரதாமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆஸ்பத்திரியில யாருக்குமே பொறுப்பே இல்ல. பேஷண்ட்டுக்குலாம் மருந்து தர வேணாமா? டைம் ஆச்சுல்ல. மேடம், நீங்க டாக்டர் இல்ல, நீங்க பேஷண்ட். இந்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், சரியா? ஓ, நான் டாக்டர் இல்லையா?
என் பேர் என்ன சொன்னீங்க? உங்க பேரு சாரதா, உங்க அண்ணன் பேரு சுந்தரம். இன்னும் 1 மாசத்துல குணமாகி நீங்க வீட்டுக்கு போறீங்க. ஓகேவா? எனக்கு என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நான் இங்க தனியா இருக்கேன். எனக்கு உதவி பண்ணதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஓ அப்படியா? சரி சரி. இது தரியா? இதுவா? இத தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. என்ன கேள்வி? மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? மத்தியானமா? தெரியல. தெரியலையா? என்ன சாரதாம்மா, என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? வா சுந்தரம். ஒண்ணும் இல்ல, ஆஸ் யூஷுவல் தான். ஆ, ஆ. எல்லாத்தையும் மறந்து போயிடுறாங்க. ஓ, நல்லா இருக்கீங்களா சாரதாம்மா? நான் டாக்டர் இல்ல, ஆ. இவர் தான் டாக்டர். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு வரேன். சரியா? போங்க. அப்பாடி, நான் போய் காஃபி போடணும். பால் எங்க இருக்கும்? என்ன டாக்டர், நான் ஒரு கேள்வி கேட்டா அவங்க ஒரு பதில் சொல்லிட்டு போறாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சுந்தரம். முன்னாடியை விட இப்ப ரொம்ப நல்லா குணமாயிக்கிட்டு வராங்க. நீங்களும் விடாம இத்தனை வருஷமா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க. நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இது என் கடமை சுந்தரம். டாக்டர், இவங்களுக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வர சான்ஸ் இருக்கா? கண்டிப்பா வரும். என்னுடைய ட்ரீட்மெண்ட்னால இல்ல, உங்க நல்ல குணத்தினால அவங்க சீக்கிரமா குணமாயிடுவாங்க சுந்தரம். ஆமா, இவங்கள பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? இல்ல டாக்டர், நான் முதல்ல இவங்களை சந்திக்கும் போது ஏதோ ஒரு சம்பவத்தினால இவங்க பயங்கரமா பயந்துருக்காங்க. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஏன் இப்படி பண்ணா என்ன? இவங்களோட போட்டோவை சோஷியல் மீடியாலையும் நியூஸ் பேப்பர்லயும் கொடுத்தா அதை பார்த்துட்டு யாராவது தேடி வருவாங்கல்ல. முதல்ல உங்ககிட்ட அட்மிட் பண்ணும்போதே நான் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நிறைய நியூஸ் பேப்பர்ல கொடுத்தேன், அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா அதே சமயத்துல சோஷியல் மீடியால கொடுக்க கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு பிடிக்காதவங்க, விரோதிங்க யாராவது இருந்து இவங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ண முயற்சி பண்ணிட்டா அதான் அப்புறம் நம்மளால தடுக்க முடியாது இல்லையா? ஒருவேளை இவங்களுக்கு நினைவே வராம இருந்துட்டா? அத நாம எப்படி சொல்ல முடியும் டாக்டர்? ஒரு நல்லது நடக்கும் நாம நினைக்கிறோம், அவங்க என்ன அண்ணனா நினைக்கிறாங்க, நான் அவங்கள தங்கச்சியா நினைக்கிறேன். இதுல நல்லது நடந்தா சந்தோஷம், இல்லையா இதுதான் விதின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். உனக்கு பெரிய மனசு சுந்தரம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், உங்களை விட எனக்கு அவ்வளோ பெரிய மனசு கிடையாது. வச்சுக்கங்க டாக்டர், பார்த்துக்கங்க, இது என்னால் முடிஞ்சது. காலையில இருந்து ரொம்ப மயக்கமா இருக்கு சார், என்னன்னு பாருங்க கொஞ்சம். ரொம்ப முடியல சார். சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்தார்ல, அவர் எங்க போயிட்டாரு? அவருக்கு தான் காஃபி கொண்டு வந்தேன். அவர் என்ன பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தாரு. என்ன பார்க்க வந்தாரா? ஆமா, யார் அவரு? என்ன பார்க்க வந்தாரா? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. யோ, கொஞ்சமாவையா? ½ அன் அவர் லேட்டியா? உங்க பாஸுக்கு ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறாரு, அவ்வளோ பிஸியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சாரி, எப்படியாவது சுந்தர வீட்டை வாங்கி உங்களுக்கு தரேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. அதை ஹானர் பண்ண முடியலையேன்னு வருத்தத்தில் இருக்காரு. அதனால தான் ஃபோன் எடுத்துருக்க மாட்டாரு. யோ, அதை விடையா? சுந்தரத்தோட வீட்டை வாங்குறதுக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கா? சாரி சார், எங்கள் பாஸால சுந்தர வீட்டை வாங்க முடியல. அதனால இந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. என்னது, ட்ராப் பண்றீங்களா சார்? சாரிப்பா, சாரி. இந்த சுந்தரத்து மேல இருக்கிற கோபத்தை உண்மையில காமிச்சிட்டேன். மன்னிச்சுக்கப்பா, என்ன மன்னிச்சுக்கோ. இந்த இதை வச்சுக்கோ. சார்,
எங்கள் பாஸ் பிளானை ட்ராப் பண்ணிட்டாரு. ஆனால் நான் ட்ரை பண்ணேன் சார். ஆ, சுந்தரத்தோட சம்மந்திட்ட ஆசை வார்த்தை பேசி இந்த வீட்டை விற்க நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன் சார். ஆ. அவரும் சுந்தரம் செத்துட்டாருன்னு போலியான டெத் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி இந்த வீட்டை விற்க ஏற்பாடு பண்ணிட்டார் சார். சரி. பக்கத்தில் வரும்போது எல்லாமே நாசமாக போச்சு ஐ. சார். சார் நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். இந்த வீடு தான் உங்களுக்கு வேணுமா? இதை விட அழகழகாக எவ்வளோ வீடு இருக்கே சார். நீங்கள் நினச்சா எவ்வளோ வீடு வாங்கலாமே சார். யோ, புரியாம பேசாதயா. இது எங்க பூர்வீக சொத்து. ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக எங்க அப்பா இந்த வீட்டை ஒருத்தருக்கு வித்துட்டாரு. அவர் என்னடான்னா சுந்தரத்துக்கு வித்துட்டாரு. நானும் பல வருஷமா சுந்தரத்துக்கிட்ட இந்த வீட்டை கேட்டு போராடி பார்த்துட்டேன். என்னால் போராட முடியலையா? அதனால தான் ஏன் உன்னை கூப்பிட்டேன். இது என்னோட பூர்வீக சொத்து. இதை நான் அடையாம விட மாட்டேன். இந்த வீடு எவ்வளவு கோடி போனாலும் பரவாயில்ல, அதை நான் வாங்கி எங்க அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைப்பேன். யோ, எங்க அப்பா சாகறதுக்கு முன்னாடி டைரியில் எழுதி வச்சுட்டு சேர்த்துட்டாரியா. ஏதோ தெரியாதனமா இந்த வீட்டை வித்துட்டேன். எப்படியாவது இந்த வீட்டை திருப்பி வாங்கிடு, அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையன்னு எழுதி வச்சிருக்காரியா. எப்படியாவது இந்த வீட்டை வாங்கி எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்க போறேன். அதுக்காகத்தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு பண்ணுறேன். வேறு ஏதாவது ஐடியா வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, நீங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டீங்க, உங்களால முடியல. விடுங்க, நானே பார்த்துக்கிறேன். சரி, நான் வரேன் சார். ஆ. ஆ? சுந்தரம் சார், வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் கலாதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கலாதர். உனக்கு தான் அம்னீஷியான்னு நினைக்கிறேன். எனக்கா? ஆமா, நான் இந்த வீட்டை விற்க மாட்டேன்னு பல தடவை சொல்லிட்டேன். இருந்தாலும் திரும்ப திரும்ப இந்த வீட்டையே சுத்தி வரையே. நான் அதுக்காக வரல சார். எதுக்காக? இந்த வீட்டை ஒரு தடவை பார்த்துட்டு போனா மனசுக்கு அவ்வளோ நிம்மதி. இது என்ன கோவிலா? டெய்லி வந்து பிரதர்ஷனம் பண்ணிட்டு போறதுக்கு? கோவில் மாதிரி தான் சார். எங்க அப்பா வாழ்ந்த வீடு. இந்த வீட்டை பார்த்துட்டு போனா எனக்கு ஒரு நிம்மதி. அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீ செய்யறியா? என்ன என்ன என்ன? உன் செல்போன்ல இந்த வீட்டை அப்படி ஒரு போட்டோ எடுத்துக்கோ, பிரிண்ட் போட்டு வீடு முழுக்க ஒட்டி வை. நீ எப்ப வேணா அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். உனக்கு பெட்ரோல் செலவும் மிச்சம். அதை விடு. விட்ட நீ தானே இப்ப விடுன. இத புடி. இது என்ன? என் விசிட்டிங் கார்டு. நான் கேட்கவே இல்லையே. பரவாயில்ல, புடிப்பா. நான் பல பிசினஸ் பண்றேன். பல பிசினஸ்க்கு ஃபைனான்ஸும் கொடுக்குறேன். உனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா தாராளமா என்கிட்ட கேளு. நான் இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொடுக்குறேன். கடன் வாங்குறதுல இன்ட்ரெஸ்டே இல்லையா? அது இல்லப்பா, வித்தவுட் இன்ட்ரெஸ்ட், வித்தவுட் ரிட்டர்ன் கொடுப்பியா? இத பாரு, கடன் வாங்குறதுல எனக்கு விருப்பமே இல்ல. என்ன? நான் அதுக்கு சொல்லலப்பா. உனக்கு திடீர்னு பெருசா ஏதாவது பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோ, என்கிட்ட பணம் வாங்கிக்கலாம். அத சாக்கா வச்சு நான் இந்த வீட்டை பார்க்க வரலாம். அதுல எனக்கு ஒரு நிம்மதி வரும்பா. அதுக்காக சொல்றேன். அப்ப நிம்மதியா இருந்துட்டு போ. சரி சரி சரி, வச்சுக்கோ. கையை காட்டு. ஏன் பாக்கெட்ல இருந்து ஏதாவது எடுத்துட்டியோன்னு பாரு. ஐயோ கொள்றோனே. ஐயோ 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 ஐயோ, தெரியாதரமா வந்து மாட்டிக்கிட்ட ஐயா. நைனா, எப்போ நைனா என்கிட்ட வருவ? ஆண்டவா, எல்லாரையும் நல்லபடியா வைப்பா. இன்னும் வரலையா? பேப்பர் வரலையா? இல்ல போட்ட பேப்பரை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களா?
என்னப்பா ஏதாவது தேடுறீங்களா இல்ல யோசிக்கிறீங்களா? இல்லம்மா, மணி 7 ஆச்சு, இன்னும் நியூஸ் பேப்பர் வரல. வள்ளியா காணுமா, அதான் தேடிட்டு இருக்கேன். பேப்பர் தானேப்பா, வந்திருக்கும்ல இந்நேரம். இல்ல, ஒரே பதட்டமா இருக்குமா. பேப்பர் படிச்சா தானேப்பா பதட்டப்படுவாங்க, நீங்க படிக்காமலே அதுல பதட்டப்படுவீங்க. என்ன ஹாட் நியூஸ் இருக்கோ அத படிச்ச அப்புறம் தான் பதட்டம் வரணும். அத படிக்கலன்னா விஷயம் ஆறி போயிடும் இல்லையா. ஆறி போகாம நான் சுட சுட காஃபி எடுத்துட்டு வரேன், நீங்க பதட்டப்படாம சரி இருங்க. கொண்டா, நான் பார்த்தாக்கு ஃபோன் பண்றேன். அண்ணா ஆ? குட் மார்னிங்ண்ணா. வாடா பார்த்தா, உனக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். வா. சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்ண்ணா? என்ன பார்த்தா, நம்ம ஏரியாக்கே பேப்பர் போட ஆரம்பிச்சிட்டியா? இல்லைண்ணா, இது எங்கள் வீட்டு பேப்பர். இது கடை முடிந்து சரின்னு எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியா? இன்னைக்கு காலையில பேப்பர் படிச்சியா? இல்லைண்ணா, பேப்பர் வந்தது தான் பார்த்தேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் படிச்சுட்டு பேப்பர் என் கையில் வரும்போது சாயந்தரம் ஆயிரும்ண்ணா. அப்போ நேத்தி சாயந்தரம் பேப்பர் படிச்சியா? இன்னைக்கு காலையில் படிப்பேன்ல, அதான் கொண்டு வந்திருக்கேண்ணே. ஏய், இன்னைக்கு காலையில பேப்பர் படிக்கல, மூணாம் பக்கம் பார்க்கல நீ? இல்லைண்ணா. ச்சே, எந்த லேட்டஸ்ட் நியூஸும் உனக்கு ரொம்ப லேட்டா தான் வருது. ஆஹா, வாசனை தூக்குதே. வைஷு, எனக்கு ஒரு காஃபிமா. இதோ கொண்டு வரேன் அங்கிள். இதுதானே வந்த, போ. வைஷு, அப்பா. இவனோட பழைய பேப்பர்ல வாங்கிட்டு ஒரு கப் காஃபி கொடு. சரிப்பா. ஹலோ, யாருங்க? ஹலோ, மணியா? ஆமா சார். டேய், நான் சுந்தரம் பேசுறேன்டா. சார் சொல்லுங்க சார். காலையில பேப்பர் போட்டியா? சார் போட்டனே சார். பேப்பர் போட்டியா? வரவே இல்லையடா இங்க. சார் கொடுக்குற சேலரி கட்டுப்படி ஆகல, அதான் நாளிலேருந்து வர மாட்டேன்னு பேப்பர் போட்டேன். ஓ, ஐடி ரேஞ்சில் பேசுறியா? கம்பெனிக்கே பேப்பர் போட்ட, வேலையை ரிசைன் பண்ணிட்டேங்கிறத இவ்வளவு நாசூக்கா சொல்றியா? ஆமாம் சார். ஆக மொத்தம் நீ என் வீட்டுக்கு பேப்பர் போடல. உங்கள் வீட்டுக்கு போட்டேன் சார். போட்டியா? சார் போட்டேன் சார். மாடியில் எங்கேயாவது விழுந்திருக்கோம், போய் பாருங்க. அவ்வளவு ஆத்திரமாடா உனக்கு? நான் பேசிக்கிறேன். டேய் பார்த்தா, அண்ணா, அவன் ஆத்திரத்துல மாடி மேல பேப்பர் விட்டு எரிஞ்சிருக்கான், போய் எடுத்துட்டு வா. சரிண்ணா. எங்க போட்டிருக்கான்? இதோ இருக்கு. ஆமா. அட பாவி, சம்பளம் பத்தலைங்கிற காண்டில் பேப்பரை எங்க சுருட்டி வீசியிருக்கான். நல்ல வேலை பக்கத்து வீட்டுக்கு போகாம இருந்தது. டேய் பார்த்தா. அண்ணா, இதோ வந்துட்டேண்ணா. அண்ணா, உங்களுக்காக பேப்பர் படிக்காம எடுத்துட்டு வந்திருக்கேன். பேப்பர் வந்தா உடனே படிச்சிருவியா? கார்த்தால பேப்பரை சாயங்காலம் படிக்கிறவன் நீ. வைஷு, காஃபி என்னாச்சுமா? இதோ கொண்டு வரேன் மூணாம் அங்கிள். பக்கம். 1 2. இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடிக்காக தான் நான் இத்தனை நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் உயிருடன் இருக்கிறேன் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பாத்தியா? ஓஹோ, இந்த நியூஸா? டிட் பாட்டட், சூப்பர்ண்ணா. இந்தாங்க அங்கிள். Thank you. என்னப்பா, நியூஸ் பேப்பர் வந்துடுச்சா? பேப்பர் வந்துடுச்சு. பேப்பர்ல நான் கொடுத்த நியூஸ் வந்துடுச்சு. பார். சந்தோஷ செய்தி. என்னப்பா, எதுக்கு இதெல்லாம்? உங்க அண்ணங்க லேட் சுந்தரம் அப்படின்னு எனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சாங்க. அதுக்கு பதிலாக தான் நான் உயிருடன் இருக்கிறேன் கலர் போட்டோ. அபிஷியலி ஐ எம் அலைவ். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட் நியூஸ் இல்லையா பின்ன? அப்பா சூப்பர்ப்பா. செல்லம். ஏன்னா இது லிமிடெட் எடிஷனா? டேய், இவங்க கொடுத்த மாதிரி எதுன்னு திருட்டு நியூஸா? அதானே. ஒரிஜினல் நியூஸ்ரா. உலகம் முழுக்க வந்திருக்கும், இன்டர்நெட் உட்பட. போட்ட பாத்தியா? கலர் எடுத்தது யார் தெரியுமா? உன் பையன் ஆகாஷ். கலர் பிரிண்ட் 25% எக்ஸ்ட்ரா. இந்தா பாரு, சந்தோஷமா பாருங்கடா. நான் உயிருடன் இருக்கிறேன். கொடுங்கப்பா. என்னம்மா? அண்ணா, ஏண்டா கரெக்ட் டயத்துக்கு வந்துருவாளா? அண்ணா, அவ கன்னு மாதிரி கரெக்ட் டயத்துக்கு வருவாண்ணா. ஆமாண்ணா. பேப்பர்கார ஆத்தரத்துல மாடியில தூக்கி எறிஞ்ச மாதிரி இவ்வளவு அங்க போய் விழுந்திருக்கா? அப்படிலாம் தூக்கி எறிய முடியாதுண்ணா. அவ வெயிட் பார்ட்டி. அவ்வளோ வெயிட்டா?
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. புஷ்பா நீயா? ம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. உன்னுடைய நடிப்பை பார்த்து எத்தனை நாளாச்சு. ஆட்டத்தாரமே தெரிக்க விடணும். இப்ப பாருங்க. அம்மா எங்க அவரு? எங்க அவரு? என்னங்க என்னங்க? லட்டு 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 அண்ணா லட்டுவ தெரிக்க விடுறானா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள. லட்டு எங்க லட்டுவ காணோம்? லட்டு எங்க யாரையும் காணோம்? வாய்ஸை இன்னும் ரைஸ் பண்ணு, அப்பதான் அலறிக்கிட்டு ஓடி வருவாங்க. எங்க அவரு? ஐயோ லட்டு லட்டு லட்டு. என்னம்மா லட்டு லட்டுங்கிற? திருப்பதியா லாலா கடையா? உங்க பையன் பேர் என்ன சார்? மறந்து போச்சு, கொஞ்சம் எடுத்து கொடுங்க. பேருக்கே ப்ராம்ப்டிங்க. நீ என்ன மெகா சீரியல் ஆர்டிஸ்டா? பிரபு. சரி சரி, நான் சமாளிச்சுக்கிறேன், விடுங்க சார். லட்டு லட்டு ஏன் லட்டு எங்க தான் போச்சோ? லட்டு அப்பா யாருப்பா இவங்க? வீட்டுக்குள்ள எதுக்கு கத்திட்டு இருக்காங்க? அதாம்மா நானும் கேட்டுட்டு இருக்கேன். நேர வீட்டுக்குள்ள வந்து லட்டு லட்டுங்கிறா. பார், எனக்கு இருக்கிறது 2 லட்டு தான். அது 2 பசங்க தான். ஒரு பெரிய லட்டு, ஒரு சின்ன லட்டு. உனக்கு யார கூப்பிடணும்? பெரிய லட்டியா சின்ன லட்டியா? அப்பா அப்ப நானு. ஐயோ, நீ என்னோட செல்ல கருப்புட்டிமா. ஏங்க என்னங்க இது? ஏன் முன்னாடியே அந்த பொண்ணை கொஞ்சுறீங்க? இத பார், உன் முன்னாடி நான் இவளை கொஞ்சலாம், ஏன்னா இவ என் பொண்ணு. ஆனா இவன் முன்னாடி ஒன்ன நான் கொஞ்ச முடியாது, தப்பா போயிடும். அப்ப என் நாத்தனாரா? ஹாய் ஹாய். அப்பா யாருப்பா இவங்க? என்ன நாத்தனார்னு கூப்பிடுறாங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நானா இவங்களை கூட்டிட்டு வந்தேன். வந்ததுல இருந்து லட்டு லட்டுங்கிறா. சீக்கிரம் போய் 2 அண்ணங்களையும் கூட்டிட்டு வா போ. சரிப்பா. சீக்கிரம் 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 கூட்டிட்டு வாங்க. என்ன சீக்கிரம்? வேற எங்கேயாவது கால் ஷீட் கொடுத்துருக்கியா? மீட்டர் போட்டிருக்கியா? இல்ல 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 இல்ல, இன்னைக்கு ஃபுல் டே இங்கதான் இருக்கு. அரைகுறை கால் ஷீட்லாம் கிடையாது. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் வாண்ணே. என்னாச்சு? ஏன் அப்படி கத்திட்டு இருக்க? உள்ள போய் நீங்களே பாருங்க என்ன நடக்குதுன்னு. அப்படி என்ன நடக்குது உள்ள? பாத்தியா, 2 லட்டு வந்து நிக்குது. பெரிய லட்டு, சின்ன லட்டு. எது உன்னோட லட்டு? ஹேண்ட்ஸமா அழகா தாடி வச்சிட்டு இருக்காரே, அவர்தான் என் லட்டு. முடியோட லட்டா? வாயில குத்துமே. ஏய், யார் நீ? யாருன்னு கேக்குறா? ஐயோ, என்ன போய் யாருன்னு கேட்டாரு? கொஞ்சம் தள்ளுங்க. இந்த கொடுமை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? எங்க சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? ஐயோ அம்மா, ஊர் பஞ்சாயத்து அண்ணங்கிட்ட தான் வருது. இதெல்லாம் இங்க தான் சொல்லணும். சொல்லு. எங்க சொம்பு? நீ கேளுமா நியாயத்தை. பொண்டாட்டி சரியில்லைன்னு பொழுது சாயறப்பெல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு என் வீட்டுக்கு வருவீங்களே, அத மறைக்கிறீங்களா இல்ல மறுக்கிறீங்களா? ஏய், யாரா இவ? உண்மையை சொல்லு. பொம்பளை விஷயம் வெளில தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கே அவமானம் ஆயிடும். சொல்றா. ஆமா சார், தினமும் ரகசியமா என் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. ஐயோ, இப்ப என்னடா சொல்ற? ஐயோ அப்பா, இது யாருன்னே எனக்கு தெரியாது. ஏய், ஒழுங்கு மரியாதை வெளியே போ. என்னங்க நீங்க இப்படி பொசுக்குன்னு வெளியே போ சொல்லிட்டீங்க? இப்ப என்ன உங்க பிரச்சனை? உங்க பொண்டாட்டி வீட்டுல இல்ல, நான் யாருன்னு ஓப்பனா ஒத்துக்கிட்டேன். என்ன உங்க பொண்டாட்டின்னு ஏத்துக்க வேண்டியதானே? என்னப்பா நீ பொண்டாட்டியா ஏத்துக்கோ பொண்டாட்டியா ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்க? நீ என் பையனோட வாழ்ந்தேங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லு. அடையாளமா? ஞாபகம் இல்லையா? தெரியலையா? அடையாளம்னா? அடையாளம்னா அது கையில கால்ல 6வது விரல் இல்ல மச்சம் இருக்கும் இல்லையா? என்ன யோசிக்கிற? பார்க்கவே இல்லையா? மச்சம்மா, மச்சம்னா இங்க கருப்பா இருக்குமேம்மா. அவரோட இடது பக்கம் இடுப்புல கருப்பா ஒரு மச்சம் இருக்கு. என்ன கரெக்டா சொல்றா? ஐயோ, பாத்துட்டியா? ஏய், ஆமா மச்சம் இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? ஐயோ, அவன் பிறந்த போது நான் பார்த்தது, என் சம்சாரம் பார்த்தா. இப்ப சம்சாரம் உயிரோட இல்லை. அப்புறம் இந்த பிரபுவுக்கு பிரசவம் பார்த்த நர்ஸ் பார்த்தாங்க. ஆனா அந்த நர்ஸ் நீயா இருக்க சான்ஸ் இல்ல. அதனால நான் உன்னை நம்புறேம்மா. அப்பா, என்ன இதெல்லாம்? எவ்வளவு ஒருத்தி வீட்டுக்குள்ள வந்து பெனாத்திட்டு இருக்கா, நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்க? அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருமா. பாசம். மாமா, நீங்க என்ன நம்புறீங்கல்ல, எனக்கு அது போதும். இந்த வீட்ல சாமி ரூம் எங்க இருக்கு? இருக்குதுமா. ஏய்,
எதுக்கா? இவன் அவன் பொண்டாட்டி இல்லைன்னு கற்பூரம் ஏத்தி சத்தியம் பண்ண போறானா? அவன் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த 2வது மருமகம்மா. மாமா சொல்லுமா. நீங்க என்ன நம்புறீங்கல்ல, எனக்கு அது போதும் மாமா. நான் போய் விளக்கேத்துட்டுமா? இன்னைக்கு வேண்டாம்மா. இன்னைக்கு பிரபுவுக்கு நாள் நல்லா இல்ல, நாளைக்கு விளக்கேத்தேன். அப்பா இதெல்லாம் ரொம்ப டூ மச் பா. என்னடா டூ மச்? நீங்க பண்ண எல்லா அயோக்கியத்தனத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த பொம்பளை விஷயத்தை மட்டும் நான் டாலரேட் பண்ண முடியாது. வாயை பொத்திட்டு போ. மாமா என்னம்மா? உங்களுக்கு ரொம்ப நன்றி மாமா. நல்லாருமா. நான் உங்களுக்கு சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? ரொம்ப சந்தோஷமா. சரிங்க மாமா. முதல் தடவையா போறேன். வலது காலை வச்சு கிச்சனுக்குள்ள சரிங்க போமா. மாமா. அடாடாடாடாடா. கஸ்தூரி பாத்தியா, சின்ன மருமக சின்னதா ஒரு காஃபி போட்டு எடுத்துன்னு வர போறான். இத வருமா, ஸ்ட்ராங் காஃபி. ஓகே மாமா. சக்கரை கொஞ்சம் குறைச்சலா இருக்கட்டும். சரிங்க மாமா. அங்க ஒரு சின்ன ஸ்பூன் இருக்கு பாரு, அதை எடுத்துக்க. ஓகே மாமா. சின்ன மருமக இல்லையா, அதான் சின்ன ஸ்பூன்ல சக்கரை. உனக்கு காஃபி வேணுமா? வேணாமா? ஒரு 2 நிமிஷம் மாமா. வாமா. இங்க வந்து ஆவாய்க்கு வா. போர் அடிக்குதுமா. தாத்தா வீட்டுக்கு எப்பமா போவோம்? சீக்கிரமா போலாம். உட்கார். இனிமே இதான் நம்ம வீடு. நாம இங்கதான் இருக்க போறோம். உங்க அப்பாவை நம்பிலாம் நாம அந்த வீட்டுக்கு போக முடியாது. தாத்தா வேணும், அப்பா பார்க்கணும். அந்த வீட்டுக்கு இப்பவே போலாம் மாமா. ஏய், உங்க அம்மா அந்த வீட்டுல இருந்து இங்க வந்துட்டா. இனி அப்பா மறுபடியும் அம்மாவை வான்னு கூப்பிட்டாதான் நம்ம அங்க போக முடியும். இல்லைன்னா நம்ம அங்க போக கூடாது. சொல்ல அருளு. அண்ணி நீங்க பாட்டுக்கு அங்க போயிட்டீங்க. இங்க எவ்வளவு ஒருத்தி பிரபுவோட பொண்டாட்டின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து காஃபி போட்டுட்டு இருக்கா. என்னது? பிரபுவோட பொண்டாட்டின்னு வந்திருக்காளா? யார் அவ? எங்க இருந்து வந்திருக்கா? அம்மா இங்க விடுமா. இருமா. அருளே, என்னப்பா பிரச்சனை? மாமா இங்க ஒரே பிரச்சனை இருக்கு மாமா. பிரச்சனையா? எனக்கே தெரியாம என்ன பிரச்சனை? இங்க புஷ்பான்னு ஒருத்தி வீட்டுக்குள்ள வந்து பிரபுவோட பொண்டாட்டி அவன் கூட தான் வாழ போறேன்னு அது எதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க உடனே கிளம்பி வாங்க. நீ டேய், என் பொண்ணையே வச்சு வாழ துப்புள்ள உன் அண்ணனுக்கு இதுல இன்னொரு பொண்ணா? வைடா போன. மாமா மாமா ஏமா, இதுக்கெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத. கம்முனிருமா. ஏங்க நில்லுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நானே பொண்ணோட வாழ்க்கை பறி போயிட்டு இருக்கேன்னு கவலையில இருக்கேன். எதோ ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க நீங்க. அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ முடியாம தானே என் பொண்ணு இங்க வந்திருக்கா. திருப்பி அந்த வீட்டுக்கு போனா எப்படி போவா? தபார்மா, நீ எதை பத்தி கவலைப்படாதம்மா. உனக்கு பிடிச்ச பீஸா, பர்கர், பன்னு, ஜாமு எல்லாம் வாங்கி தரமா. நீ எல்லாத்தையும் சாப்பிட்டு அம்மா அப்பாவோட சந்தோஷமா இங்கே இரு. ஏன்பா காலம் பூரா கஞ்சி ஊத்துறதியாப்பா இப்படி பேசுறீங்க? ஏமா, பெத்தவன் அது என்னோட கடமைமா. ஏங்க இந்த பக்கம் வாங்க. இந்தாடி, உங்க அப்பாவோட பேச்ச கேட்டா உன் வாழ்க்கை அவ்வளவுதான். பாத்துக்கோ. நீ உன் மாமனாரோட கையில விழுவியோ கால்ல விழுவியோ என்ன பண்ணுவியோ தெரியாது. இங்க இருந்து போய் உன் உரிமையை காப்பாத்திக்கோ. கிளம்பு முதல்ல. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? கிளம்பு நீ. கங்கா, எம்மாடி கங்கா, ஏமா ஏமா சொல்ற. நில்லுங்க. அவளே புத்தி வந்து இப்பதான் போயிட்டு இருக்கா. அவளை எதுக்கு கூப்பிடுறீங்க இப்போ? பேசாம வாயை மூடிட்டு இருக்கணும் சொல்லிட்டேன். வாசனை தூக்குதே. மாமா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பக்குவமா எல்லாத்தையும் கலந்து கொண்டு வந்திருக்கேன் மாமா. அவங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் மாமா. உங்களுக்கு டிகாஷனும் சர்க்கரையும் பத்தலைன்னா எடுத்து போட்டுக்கோங்க. அடாடாடாடாடாடாடா, என்ன பணிவு, என்ன அடக்கம், என்ன மரியாதை. உனக்கும் கங்காக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. நீ கிரேட்டுமா. பிரபு, அருள் 2 பேரும் காஃபி எடுத்துக்கங்க. வா வைஷு, எடுத்துக்கோ. ஏப்பா, அவதான் உங்களை மாமா மாமான்னு கூப்பிடுறானா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவ கொடுத்த காஃபி குடிச்சுக்கிட்டு இதுல எங்களை வேற குடிக்க சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல என்னடா வெக்கம்? நான் காஃபி குடிக்கிறேன், அவ்வளவுதானே. அந்த மருமக மாதிரி இந்த மருமக காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். குடிக்கிறாரு. கொழுந்தனாரே, நாத்தனாரே, வந்து காஃபி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். நானும் உங்களுக்கு அண்ணி முறைதான். ஆமா, சின்ன அண்ணி. என்னது சின்ன அண்ணியா? சின்ன அண்ணின்னு கூப்பிட கஷ்டமா இருந்தா சின்னின்னு கூப்பிடுங்க. அப்ப அவங்க கங்கா வந்து முன்னி, முதல்ல வந்த அண்ணி முன்னி. பா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. டேய்,
காஃபியே குடிக்காம எப்படி நல்லா இல்லைன்னு சொல்றேன்? குடிச்சவன் நான் சர்டிபிகேட் கொடுக்குறேன், பிரமாதமா இருக்கு. அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பண்றீங்க? கோவப்பட்டாலும் லட்டு முகம் லட்சணமா தான் இருக்கு. எவடியவ ஏன் புருஷனுக்கு பொண்டாட்டியா வந்திருக்கிறவ? வாடி என் சக். கொஞ்சம் வாடி என் சந்திரமுகி. என்னது சந்திரமுகியா? நம்ம மாமனார் ஒன்னு அப்படிதானே கூப்பிடுவாரு. இதை யார் சொன்னது? நம்ம புருஷனா? என்னது நம்ம புருஷனா? தோ இருக்காரே என் லட்டு. சாரி, நம்ம லட்டு. ஹலோ, அவர் பேரு பிரபு. புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறதெல்லாம் எங்க வம்சத்திலே கிடையாது. ஏய், மரியாதை இங்க இருந்து வெளியே போயிடு. நான் ஏன் போனும்? நீதான் இவரோட வாழ பிடிக்கலன்னு வெளியில போயிட்டியே. நான் போனா உடனே நீ வந்துடுவியா? ஆமா, ஒரு இடம் காலியா இருந்தா வரதான் செய்வாங்க. fill in the gap. ஆமா மாமா. மாமா, நான் அவர் தாலி கட்டின பொண்டாட்டி மாமா. அதத்தான் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டியே. நான் தான் அவரோட தாலி கட்டிய, இப்பவும் தாலி கட்டிக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டி. மாமா, என்ன மாமா அது? இவ என்னமா சொல்லிட்டு இருக்கா? நீங்க பாட்டுக்கு பேசாம இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, அது நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு வந்த விளம்பரத்தை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு பேச்சு வரல. இவ்ளோ ஆர்ப்பாட்டம் நடக்குது, ஒரு வீட்டுக்கு பெரியவரு குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்துருக்கீங்க, கேளுங்க. ஓ, நான் குத்துக்கல்லா உட்கார்ந்துருக்கேன்னு நீ சொல்ற, அப்போ நான் உயிரோட இருக்கேன்னு நீ ஒத்துக்கிட்ட. சந்தோஷம். பா விளையாடாதீங்கப்பா, இங்க சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கு. டேய், உன்னை விட என் நிலைமை ரொம்ப சங்கடமா இருக்குடா. அவ பிரபு இடுப்புல இருக்கிற மச்சம் வரைக்கும் சொல்றாமா. இத்தனை நாள் இவரோட குடும்பம் நடத்திருக்கேன். ஏய் தலை, எங்க நாச்சம்? ஏய் கங்கா, இப்ப என்ன மச்சமா முக்கியம்? ஏய் இப்பவே போலீஸ் கால் பண்ணி உன்னை உள்ள தள்ளுறேன் பாரு. போலீஸ்க்கு போறியா? லா தெரியுமா உனக்கு? இந்த வீட்லயே எல்லா லாவும் இருக்கேம்மா. நான் ஃபாதர் இன் லா, அவன் பிரதர் இன் லா, அவன் சிஸ்டர் இன் லா, நீங்க ரெண்டு பேரும் என்னுடைய டாட்டர் இன் லாஸ். ஐயோ மாமா, இவ அந்த லாவ சொல்லல. ஓ, அந்த லாவா? அட பாவி. டேய், 5 வருஷம் 10 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்களேடா. 10 வருஷம் இவர் உள்ள போயிட்டா நான் என்ன பண்றது? நீ தான் இந்த வீடே வேண்டான்னு உன் அம்மா வீட்டுக்கு போயிட்ட. வந்ததான் வந்துட்ட, டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு போ. இவரை நான் சந்தோஷமா வச்சுக்கிட்டு இந்த வீட்லயே குடும்பம் நடத்துறேன். உன்ன மாதிரி சர்வீஸ் சென்டர் ஆரம்பி, நகை வாங்கி கொடு, மொய் செய்யணும்னு நொய் நொய்னு நச்சரிக்க மாட்டேன். நம்ம 2 பேர் பத்தி இவ்ளோ மேட்டர் தெரிஞ்சு வச்சிருக்கா. ஏய், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? கைப்புண்ணுக்கு கண்ணாடியாமா. இந்த லட்டு அவகிட்ட எல்லாத்தையும் உளறி வச்சிருப்பான். கரெக்டாடா? ஐயோ, நான் இல்ல கங்கா. மாமா, நீங்க ஏன் பக்கமா தோ இல்ல இவ பக்கமா? நான் என்னைக்குமே நியாயத்து பக்கம்தான். மாமா, எதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டு? இங்க பாரு, உனக்கு இவருக்கு தான் செட் ஆகல. அப்புறம் இவர் யாரோட வாழ்ந்தா உனக்கு என்ன? பேசாம நீ உன் அம்மா வீட்லயே போய் இருந்துக்கோ. நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா காப்பாத்துறேன். அதுக்கு நீ வேற ஆளை பாரு. இங்க வாடி. மொத தள்ளி விடு. கையை விடு. அடச்சே, விடியா. அவதான் பிடிச்சிருக்கானா? நான் எங்க பிடிச்சிருக்கேன்? அவதான் என்ன பிடிச்சிருக்கா. நான் என் புருஷனை விட்டு பிரிய மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. தாலியே இல்ல, புருஷனா புருஷன். அன்னைக்கு நான் கழட்டி போட்ட தாலி எங்க? சாமி படத்துக்கிட்டு தான் வச்சிருக்கேன். நல்ல வேளை அடகு வைக்காம போயிட்டான். ஆனா இப்ப போட்ட புது ரூல்ஸ்ல யாருமே அடகு வைக்க பயப்படுறாங்க. நல்ல நேரம் எடுத்து போட்டுக்கமா. அவர் கட்டின தாலி இது. இப்ப அவர் பொண்டாட்டி நான் சொல்றேன், வெளியே போ.
அப்ப இனிமே நீங்க தான் குடும்பம் நடத்த போற. ஆமாடி. ஓ, கோச்சிக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்குலாம் போக மாட்டேன். நான் ஏன் போறேன்? அப்படி வா வழிக்கு. அப்படி மட்டும் போனேன்னு தெரிஞ்சதுன்னு வையேன், அடுத்த செகண்டே புஷ்பா இங்க வந்து நிப்பா. அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது. முதல்ல கிளம்பு. இப்ப போறேன். திரும்பவும் இந்த வீட்டுக்கு வராம இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. அதெல்லாம் தேவையே இல்ல. தயவு செஞ்சு கிளம்பு. போம்மா. நல்ல மாமனார், நல்ல நாத்தனாரு, நல்ல கொழுந்தனாரு, எல்லாத்துக்கும் மேல சொந்த வீடு. எனக்கு இங்க இருந்து போறதுக்கு மனசே வரல. என்னமோ மாதிரி இருக்கு. பேசாம நம்ம 2 பேரும் இவரோட ஒரே வீட்ல இருந்தா என்ன? அடி ஓடி. கங்கா, உனக்குள்ள இவ்ளோ பதிபக்தியா? புல்லரிக்குதுமா. வரும்போது என் பேரை ஆகாஷையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. ஆமா மாமா, அவசரத்துல மறந்துட்டேன். நான் போய் கூட்டு வரேன். ஓமா போ. பெருமாளே, திருப்பதிக்கே லட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார்கிட்டயும் கேட்க வேண்டியதும் இல்லை. ஒரு பிரச்சனையும் வராது. நான் சொன்னா போதும் அவளுக்கு. சரியா? சரி, நான் வச்சிட்டுங்களா? என்ன பாட்டி, நீ ஆட்டோ ஓட்ட போறியா? நான் ஒன்னும் ஆட்டோ ஓட்ட போறதில்ல. நீ எங்க கிளம்பிட்ட? சுந்தர சார் வீட்டுக்கு. அவர் பொண்ணை கொண்டு போய் வீட்டுல விடணும்ல. முதல்ல அந்த சுந்தரத்தை சாருன்னு சொல்றத நிறுத்து. எனக்கு கெட்ட கோவம் வரும். அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? இந்த பாரு, நான் சொல்றத கேளு. ஒரு பெரிய சவாரி வந்திருக்கு. மாசம் 15,000 ரூபாய் சம்பளம். காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம், மொத்தம் 2 மணி நேரம் தான் வேலை. அவங்க ஃபோன் நம்பர் தரேன், அவங்க அட்ரஸும் கொடுக்குறேன். நீ போய் அவங்கள பாரு. பாட்டி, நான் எங்கேயும் போகல. சுந்தரம் சார் வீட்டுக்கு தான் நான் போகணும். ஏய், இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ சுந்தரத்தை பழி வாங்க வந்திருக்கியா இல்ல அவன் வீட்டுக்கு சேவை செய்ய வந்திருக்கியா? முதல்ல எனக்கு அதை தெளிவு பண்ணு. ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்ன, பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருக்கியா நீ? பாட்டி, அதுக்குன்னு நேரங்காலம் வேணும்ல. என்ன நேரங்காலம் இருக்கு? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. அவனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஊர் பூரா தேடி பார்த்தோம்ல. இப்போ லட்டு மாதிரி உன் கையில அவன் சிக்கியிருக்கான். இது வரைக்கும் அவனை எதுவுமே பண்ணாம அவன் வீட்டுல போய் அடிமாடு மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன, அவங்க குடும்பத்துக்கு ஆட்டோக்காரியாவே ஆயிட்டியா நீ? உன் அண்ணன் என்னடா அடிக்கடி போன் பண்ணி கேக்குறான், என்ன ஆச்சு, சுந்தரத்தை பாத்தீங்களா, அவனை பழி வாங்கிட்டீங்களான்னு, இல்ல அவனை போட்டுட்டீங்களான்னு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். நீ என்னடா அவனை பார்த்துட்டு பேசாமலே இருக்க? இத பாரு, உன்னால முடியலன்னா சொல்லு, நான் பாத்துக்கிறேன். என் பையனும் மருமகனும் இருக்காங்க, நான் அவனை பழி வாங்கிக்கிறேன். பாட்டி, காலங்காத்தால தூங்கி எழுந்திருச்ச உடனே ஏன் பாட்டி சண்டைக்கு வர? நான் சண்டைக்கெல்லாம் வரல. நீதான் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறியே. இனிமே நீ அந்த வீட்டுக்கு போக கூடாது. உன்னை நான் போக விட மாட்டேன். நானே அந்த சுந்தரத்துக்கு போனை போட்டு, நான் யார் தெரியுமா, உங்களால பாதிக்கப்பட்டவ, உங்களை பழிவாங்கத்தான் மீனாட்சி உங்க வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்றேன். ஏய் பாட்டி, பாட்டி சும்மா இருக்க மாட்டியா நீ? நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க. பழி வாங்குறதுன்னா என்ன சாதாரணம் நினைச்சிட்டு இருக்கியா? முதல்ல அந்த சுந்தரத்தை பழி வாங்கணும். அவன் சொத்தை நாம அபகரிக்கணும். அவனை நடு ரோட்டுக்கு கொண்டு வரணும். இதத்தான் இத்தனை வருஷமா நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா இதையெல்லாம் நீ செய்யற மாதிரியே தெரியலையே. இனிமே இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் பாத்துக்கிறேன். இல்ல உங்க அண்ணனை நான் வரவழைக்கிறேன். ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். பாட்டி, அந்த ஆத்திரம், வெறி, கோவம் எல்லாமே எனக்கும் இருக்கு. இப்ப நான் உங்க வீட்டுக்குள்ள போய் எல்லார் கூடயும் பழகி அவங்க ஃபேமிலில ஒருத்தி ஆயிருக்கேன். எடுத்தோம் கௌத்தோன்னு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நாம அடிச்சோம்னா அது பெரிய அடியா இருக்கணும். திரும்பி எழுந்திருக்கவே முடியாதபடி அப்படி இருக்கணும். அதுக்காக தான் நான் எதுவும் செய்யாம காத்துக்கிட்டு இருக்கேன். நான் கிளம்புறேன். ஏய், எனக்கு போன் பண்ணி கேட்டவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நீ என்ன கேட்டா பேசுன?
நான் அதுக்கு பதில் சொல்றதுக்கு? மீனாட்சி வேண்டாம் சொல்லிட்டேன். நீ அவங்க வீட்டுக்கு போனதுல இருந்து ரொம்பவே மாறி போயிட்ட. ஏய், நம்ம சாப்பாடு செலவுக்கெல்லாம் என்ன பண்றது? நீ ஆட்டோ ஓட்டி கொண்டு வர்ற காசு செலவுக்கே பத்த மாட்டேங்குது. ஆட்டோக்கு டியூ வேற கட்டணும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு. நான் கிளம்புறேன். டேய், சாப்பிட்டுட்டாது போடி. சுந்தர சார் வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன். ஏய், கேட்கவே மாட்டான். இன்னும் அவள ஆளை காணோம். என்ன ஆச்சோ தெரியலையே. போய் வேற நேரமாச்சு. படபடப்பா இருக்கே. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறா. ஏண்டி புருஷன் பேச்ச கேட்காம அந்த பொண்ணை போன்னு விரட்டி விட்டுட்டு இப்ப என்ன நடந்திருக்குமோ ஏது நடந்திருக்குமோன்னு புலம்பிட்டு கிடக்குற? பெத்த அப்ப எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னடி? என்னமோ அந்த பொண்ணுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி பேசுறீங்க. அவ அந்த பையனை விரும்புனாங்கிற ஒரே காரணத்துக்காக சுந்தரன் நான் கையில காலில் விழுந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா? உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, சுயமாவும் புரியாது. பொண்ணை பெத்தவங்கடி நம்ம கெத்தாதான் இருக்கணும். ஏய், என்னடி முறைகிற? எதுக்குடி அந்த ஆள் கையில காலில் விழுந்து நம்ம பொண்ணை அந்த ஆள் பையனுக்கு கட்டி வைக்கணும்? அந்த ஆள் என்னடானா என் பொண்ணையும் மதிக்க மாட்டேங்கிறான், அதோட என்னையும் ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறான். உங்களை மதிக்கலேங்கிறது தான் உங்க பிரச்சனை இல்ல. நம்ம ஒழுங்கா நடந்துக்கிட்டா நமக்கு தேவையான மரியாதை வந்து சேரும். அத்தா, எந்த பிரச்சனையும் இல்லாம என் பொண்ணு அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ற மாதிரி அருள் புரி. நீ வேணா பாரு, அந்த வெட்டி பைய பிரபுவ எக்கேடோ கெட்டு போடான்னு வெட்டி விட்டு செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி என் பொண்ணு திருப்பி வராடா இல்லையான்னு பாரு. என்ன அப்பா நீங்கலாம்? அங்க பாரு, சிங்கத்துக்கு பிறந்த சிங்க குட்டி செவுத்துல அடிச்ச பந்து எப்படி வர்றா பத்தியா? வாமா கங்கா, நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். வா 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 வா. வாமா. அங்க என்ன நடந்துச்சு? போனவ திரும்ப வந்துட்ட? ஏதாவது சொன்னாங்களா? யாரோ என்னமோ சொன்னாங்கிறதுக்காக நீ இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்க. நீ போயிருக்க கூடாதுமா. ஏய் கங்கா, கங்கா, டேய் வாடா கிளம்பலாம். எங்கம்மா? அந்த வீட்டுக்கு. அந்த வீடுனா தாத்தா வீடா? ஐ ஜாலி. ஆமா, உங்க அப்பா வீட்டுக்கு. ஏய், என்னடி இது? குழந்தைகிட்ட போய் அப்பா வீடு தாத்தா வீடுன்னு நம்ம வீட்டுக்கு போறோம்னு சந்தோஷமா சொல்லுடி. ஏய், அவன் எங்கடி போறேன்னு சொன்னா? ஏமா எங்கம்மா போற நீ? என் புருஷன் வீட்டுக்கு. ஏமா, நான் அவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன், மறுபடியும் புருஷன் வீட்டுக்குங்கற? வாடா. ஏமா ஏமா கங்கா, இந்தமா சொல்றத கேளுமா. கங்கா, ஏமாடி, ஏமா அப்பா சொல்றத கேளுமா. ஏமா சொல்றத கேளு. இல்லன்னு சொல்றேன்ல. உனக்கு என்ன புத்தி கித்தி கேட்டு போச்சா? புருஷன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்க? ஆமா, இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். அதுதான் என் வீடு. என்ன சொன்ன? இங்க இருக்க மாட்டியா? இவ்வளவு நேரம் நம்ம பேசலதான் மறந்து போயிட்டியா? ஏங்க, நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இப்பதான் அந்த ஆத்தா கண்ணை திறந்து நல்ல வழி காட்டியிருக்கா. நான் வேண்டதெல்லாம் வீண் போகாம இவன் நல்ல முடிவு எடுத்திருக்கா. நீ கிளம்படி உடனே. இங்க பாருமா, நம்ம எல்லாம் பணம் காட்டு நாரி, இந்த சலசலப்புகளை அஞ்ச கூடாது. அப்பா, நான் இங்க இருந்தா என் புருஷனை என்கிட்ட இருந்து அவ பிரிச்சு கூட்டு போயிருவாப்பா. நான் கிளம்புறேன். ஏமா, நீ பாட்டுக்கு அங்க போயிட்டேன்னா நம்ம பிளான்லாம் என்ன ஆகுறது? சுந்தரம் வீட்டையும் விற்க மாட்டான், நமக்கு பணமும் கிடைக்காது. அப்பா எது சொன்னாலும் எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். நம்ம வசதியா வாழணும்னா நீ அந்த வீட்டுக்கு போக கூடாது. நான் சொல்ற மாதிரி செய். நான் சொல்ற மாதிரி செஞ்சேன்னா தான் நம்ம போட்ட பிளான்லாம் சக்சஸ் ஆகும். நம்ம இங்க இருந்துகிட்டே அவனுக்கு குடைச்சல் கொடுக்க தான் அந்த சொத்தை நம்ம எழுதி வாங்க முடியும். சொத்தை நம்ம அடைய போட்ட திட்டம்லாம் பாழா போயிருமா? இங்க என் வாழ்க்கைய போயிரும்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன்ப்பா. அப்படியெல்லாம் ஏடா கூடாம நடக்க நான் விட்டுருவேனாமா? அப்பா எதுக்கு இருக்கிறேன்? போதும்பா, உங்க பேச்ச கேட்டு நடந்துகிட்டதெல்லாம் போதும். என் வாழ்க்கைய நான் முடிவு பண்ணிக்கிறேன். அப்படியா? என்ன மீறி நீ போயிருவியா? உன்னை நான் போக விட மாட்டேன். ஏங்க, அவ இப்பதான் நல்ல முடிவு எடுத்திருக்கா. ஒழுங்கா வாங்க இந்த பக்கம். விட முடியாது. சொல்லிக்கிட்டே இருக்கல, வாங்கன்னு. வாய் போட்டு கம்முனு. ஏங்க, பேசாம வந்து நில்லுங்க. அவளே இப்பதான் உருப்படியா ஒரு முடிவு எடுத்து கிளம்புறேங்கிறா. எதுக்கு கெடுக்குறீங்க நீங்க? கங்கா, நீ எடுத்த முடிவு தாமா நல்ல முடிவு. நீ போய் சந்தோஷமா வாழு. போயிட்டு வாடா கண்ணா. கங்கா, வேணாம், அம்மா பேச்ச கேட்காத, அப்பா சொல்றத கேளு. இங்கே இரு. நீங்க வாயை மூடிட்டுருங்க. கங்கா, நீ போயிட்டு வாடா. சந்தோஷமா வாழுடா. போயிட்டு வா. அப்பா,
என்னம்மா? அண்ணி ஆகாஷ கூட்டிட்டு வரேன்னு போனாங்க, இன்னும் வரல. வந்துருவாங்கம்மா. இல்லப்பா, வருவாங்களான்னு பயமா இருக்கு. ஏன் அப்படியே இந்தியா விட்டு போயிடுவாங்களா? உனக்கு பயமா இருக்கா? நேர போய் கொஞ்சம் விபூதி இட்டுக்க, சரியாயிடும். பதட்டப்படாத. இத வந்துட்டாங்களே. ஆகாஷ், டேய் வாடா ஆகாஷ். ஆயுசு 100 கண்ணா. ஓகே தாத்தா, ஆயுசு 100 சொன்னீங்களே, எனக்கு அம்மா 2 பேருக்குண்டா, ஆளுக்கு 100 கிராண்டட். வாமா கங்கா, உள்ள போமா. என்னப்பா, அண்ணி கோவமா இருக்காங்களா? இனிமே வேதாளம் முருங்க மரம் ஏறாது. ஓகே தாத்தா, நான் ஒரு விடுகதை கேட்பேன், சொல்றீங்களா? கேள்றா செல்லம். கொசு வீட்டுக்கு வராம இருக்க என்ன பண்ணணும்? கொசுவத்தி ஏத்தி வைக்கணும். தப்பு தப்பு. அப்ப நீயே சொல்லு. கொசு நம்ம வீட்டுக்கு வராம இருக்கணும்னா அதுக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுக்க கூடாது. கொசுவை விட பயங்கரமா கடிச்சிட்டியடா. அத்தையோட விளையாடிட்டு நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். விளையாடலாமா? என்ன கேட்ச் புடிச்சு விளையாடலாம். ஏ கங்கா, என்னாச்சு? அங்க போறப்ப நல்லா தானே இருந்த, இப்ப எப்படி பண்ணிட்டு இருக்க? கங்கா கங்கா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கங்கா, வைஷு அவ்வளவு தூரம் சொல்லியும் வேணாம் வேணான்னு சொல்லியும் நீ தாலியை கழட்டி. ஆத்திரத்துல ஏதோ புத்தி மாதிரி எப்படி நடந்துகிட்டேன். பழசு எதுவும் கிளற வேணாமே. சரி, பழச பேசி என்ன பிரயோஜனம்? நடக்க வேண்டியதை பார்ப்போம். கங்கா, ஒன்ன மாதிரி என்னால சைலண்டாலாம் இருக்க முடியாதுமா. மனசுல தோணினதை பளிச்சுன்னு சொல்லிடுவேன். அது பல பேருக்கு பிடிக்காது. ஆனா சொல்ல வந்ததை என்னால சொல்லாம இருக்க முடியாது. யாரோ ஒருத்தி உன் வாழ்க்கைக்கு போட்டியா வந்ததுன்னு தெரிஞ்சதும் உனக்கு உன் புருஷனும் இந்த வீடும் தெரியுது. உன் வாழ்க்கை பாழாயிடக்கூடாதேன்னு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்ட. இப்பவும் சொல்றேம்மா, நீ இந்த வீட்டு மருமகளா, குடும்ப தலைவியா, நம்ம வீட்டுக்கு ஏத்தவளா இருமா. அதுதான் உனக்கும் நல்லது, உன்னை சார்ந்தவங்களுக்கும் நல்லது. நம்ம நடத்த நம்மள பார்த்து வளர்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். இல்ல புஷ்பான்னு ஒத்தி சும்மா வந்துட்டு போனாலே அது நிஜமாயிடும். சும்மா வந்துட்டு போனாளா? என்ன இந்த வீட்டுக்கு வர வைக்கதான் இப்படி ஒரு நாடகம் ஆடினீங்களா? அப்பா சொன்னது சரியாதான் போச்சு. என்னைக்கு இருந்தாலும் இந்த வீட்டை வித்து எங்க பங்க பிரிக்காம நான் விடவே மாட்டேன். அப்பா ஏற்பாடு பண்ணி தான் அந்த லேடி இங்க வந்தாங்களா? அப்ப நிஜமா வரலையா? என்னம்மா ஒன்னும் பேசாம சைலண்டா இருக்க? அதிர்ச்சியா இருக்கா? உனக்கு ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் தான் என்னோட ஐடியால இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். இந்த வீட்ல இருந்துகிட்டே நான் கொடுக்கறேன் உங்களுக்கு எல்லாம் ஷாக் ட்ரீட்மெண்ட். என்னங்க நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா மனசுக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி தோணுது. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. இல்ல மாமா, இது ஏன் வாழ்க்கை, ஏன் வீடு, ஏன் புருஷன் வீடு அப்படிங்கறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். வெரி குட்மா. உன் புருஷன் உனக்கு மட்டும்தான். கங்க்ராட்ஸ். கங்கா, காஃபி எதுனா? ஓ, காஃபி வேணுமா? அந்த மச்சம் லெஃப்ட்ல இருக்கா இல்ல ரைட்ல இருக்கா? காஃபி வேண்டாம், ஆள விடு சாமி. இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். என்ன சாப்பிடலையா? இறங்க மாட்டேங்குதுப்பா. என்ன உடம்பு சரியில்லையா? இல்லப்பா, மனசு சரியில்லை. ஏன், என்னாச்சு? இது ஏன் என்ன பார்த்து கேக்குற? ஒரே மண்டை குடைச்சலா இருக்குப்பா. இங்க பாரு, நம்ம ஆபீஸ் முன்ன மாதிரி இல்லவே இல்ல. கரெக்ட். கையெல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருக்கு. நினைச்ச மாதிரி ஒரு வவுச்சர் போட முடியல, கை செலவு காசு பார்க்க முடியல. இது எடுக்காத அது எடுக்காதன்னு ஒரே. என்ன ஏதோ ரகசியம் பேசிட்டு இருந்தீங்க போல இருக்கு. என்ன பார்த்தோன்னே பாதியில நிறுத்திட்டீங்க. நாங்க வேற என்ன பேச போறோம்? எல்லாம் சொந்த கதை, சோக கதை தான். இல்லையே, ஏதோ வவுச்சரை போட்டு கை செலவுக்கு காசு பார்க்க முடியலன்னு பேசிட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சு. என்ன
சுந்தரம் சார் வந்ததை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. எனக்கும் அந்த ஆள் வந்தது பிடிக்கல. வந்த அன்னைக்கே என் வேலையை காலி பண்ண பார்த்தாரு. அந்த ஆளை பார்த்தாலே காண்டாகுது எனக்கு. அப்போ நீயும் நம்மளா? நான் என்னைக்குமே தொழிலாளர்கள் பக்கம்தான். போட்டு கொடுக்கற புத்தியில எனக்கு கிடையாது. நாங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நீ வந்தியா, அதான் கொஞ்சம் பயமாயிடுச்சு. மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும். ஆனா மடியில தான் கனம் இருக்கே. புரியலையே. எச்ஆரா இருக்கிறதுனால வேலை தெரியாதவனுக்கு எல்லாம் வேலை போட்டு கொடுத்து காசு பாத்துக்கிட்டு இருந்தாரு. இங்க மட்டும் என்னவாமா, ஆட்டோல அங்க போனேன் இங்க போனேன் அப்படின்னு இஷ்டத்துக்கு வவுச்சரை போட்டு வாங்கிட்டு இருந்தாரு. சரி சரி, நாம இந்த மாதிரி நமக்குள்ளே சண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தர காட்டி கொடுக்க கூடாது. நாம சைலண்டா நம்ம வேலைய தொடர்ந்து பண்ணுவோம். அப்படி அந்த ஆளு ஓவரா ஏதாச்சும் பண்ணாருன்னா, ஆக்ஷன் எடுத்தாருன்னா, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவரு ஒரு வழி பண்ணுவோம். ஆமாக்கா, அப்ப நம்ம யூனியன் ஆரம்பிச்சிடுவோமா? அவசியப்பட்டா ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சூப்பர், வாங்க ஆரம்பிச்சிடலாம். சரி வைஷு, பாய். என்ன பாய்? வாங்க உள்ள வந்து காஃபி குடிச்சிட்டு போங்க. இல்லம்மா, இன்னொரு நாள் வரேன். எனக்கு வர சவாரி வெயிட்டிங். அட வாங்க, எப்ப பார்த்தாலும் சவாரி சவாரின்னு தள்ளுங்க. மா படுத்தாத, எனக்கு சவாரி இருக்கு. என்ன கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. எப்ப பார்த்தாலும் வண்டி ஓட்டிட்டு இருந்தா இப்ப தெரியாது, வயசான காலத்துல முதுகு வலி வரும். உன்னோட காஃபியை குடிக்கிறதுக்காக நீ என்னென்னமோ சொல்றல. நான் அப்படிதான், நீங்க வாங்க. சொல்றோம் மச்சான். மச்சான் ஈசிஆர்ல ஒரு பார்ட்டி இருக்கு. நம்ம விக்கிக்கு என்கேஜ்மெண்ட். ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னான். உனக்கு ஃபோன் பண்ணடா, நாட் ரீச்சபிளா. அதான் என்னை விட்டு உன்னை கூப்பிட சொன்னான். நீ கிளம்பி வந்துரு, ஓகேவா? இல்லடா மச்சான், நான் வரல. எனக்கு மூடு சரியில்லடா. அதுவும் இல்லாம கையில வண்டியும் இல்லடா. மச்சான், உன்னோட 2 ப்ராப்ளமும் சரியாயிடும். நான் வண்டியில உன்னை பிக்கப் பண்றேன். நீ ஃபங்க்ஷன் வந்து என்ஜாய் பண்ணா போதும். உன்னோட மூடும் சரியாயிடும். எப்படின்னு சொல்லு. நீ ஏன் சொல்லு. அந்த பார்ட்டிக்கு உன் ஆள் திவ்யா வரா மச்சான். டேய், என்னடா சொல்ற? திவ்யா பார்ட்டிக்கு வரலா? அப்ப நீயும் பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லுவியே. டேய் மச்சான், விளையாடாதடா. நிஜமாலே திவ்யா பார்ட்டிக்கு வரல? ஆமாடா, நான் ஏன்டா போய் சொல்ல போறேன்? அதனாலதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அவளுக்கு நீயும் பார்ட்டிக்கு வருவேன்னு தெரியும். அவ உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா. ஏன்னா அவளும் விக்கிய ஃப்ரெண்டுடா. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். நான் ரெடியா தான் இருக்கேன். 10 நிமிஷத்துல வரியா? டேய் 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 ஃபங்க்ஷன் பார்ட்டில சாயந்தரம் தான்டா. இப்பவே தட்டை தூக்கிட்டு அலையாத. ஓகே மச்சான், நான் பக்காவா ரெடி ஆயிடுறேன். நீ வந்துரு. வாங்க. இது சுந்தர வீடு தானே? ஆமா சார். எங்க அப்பா. சுந்தரன்றது என்னோட அப்பா தான். எங்க அப்பாவுக்கு என்னாச்சு சார்? உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகல. இங்க அருள்ங்கிறது யாரு? நான் தான் சார். என்னாச்சு சார்? TN09 AY 3050. இந்த வண்டி யாருது? என்னோட வண்டி தான் சார். அப்ப நீங்க தான் வேணும். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போறீங்களா? உங்களை என்கொயரி பண்ணணும். சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? சார், எங்க அண்ணன் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? எங்க அண்ணன் என்ன பண்ணா? மா, எல்லாருக்கும் தனித்தனியா பதில் சொல்ல முடியாது. அவன் வண்டியில கஞ்சா கடத்தி இருக்கான். அதனால இவனை அரெஸ்ட் பண்ணி இவனை கூட்டு போய் என்கொயரி பண்ண போறேன். என்னது, அரெஸ்ட் பண்ண போறீங்களா? அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா சார்? ஆமா, மன்ன பெரிய கட்சி தலைவர். அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு அரெஸ்ட் வாரண்ட் எல்லாம் எடுத்துட்டு வரணுமா? ஏய் போடா. சார், எங்க அண்ணன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா சார். அது அவரோட வண்டி தானே, செக் பண்ணீங்களா? எல்லாம் செக் பண்ணியாச்சுமா. எல்லாம் செக் பண்ணாமையா வருவாங்க? இவன் அப்பா பேரு சுந்தரம், இவன் பேரு அருள். ஆர்டிஓ ஆபீஸ்ல அட்ரஸ் விசாரிச்சு செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். டேய் நரா. சார் சார் சார், என் மேல தப்பு இல்ல சார். சார், நிஜமா என் மேல தப்பு இல்ல சார். நான் எதுவுமே பண்ணல சார். சார், என்ன சார் பண்றீங்க? போடா சார், விடுங்க சார். போடா. சார், நான் எதுவும் பண்ணல சார். சார், விடுங்க சார். சார், நிஜமா நான் எதுவும் பண்ணல சார். சார், எதுக்கு?
சீக்கிரம் ஏறா உள்ள போ சார் சார் எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல சார் ஐயோ, எனக்கு தெரியல சார் வைஷு நீ அழாத வைஷு. சார், நிஜமாலே எனக்கு தெரியாது சார் சார் அப்பா வேற வீட்ல இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? வைஷு நீ கவலைப்படாத. உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி ஸ்டேஷன் வர சொல்லிடுறேன். நீ அழாத. ஃபோன் உள்ள இருக்கு. வா போய் கால் பண்ணல வா. அம்மா தாயே, என்ன மீனாட்சி கால் பண்ற? சொல்லுமா மீனாட்சி, என்ன விஷயம்? சார் எங்க இருக்கீங்க? இப்பதான் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வெளில வரேன். உனக்கு ஏதாவது வேண்டிக்கணுமா? எனக்கெல்லாம் வேண்டிக்க வேணாம் சார். உங்க பையன் அருளுக்காக வேண்டிக்கோங்க. அருளுக்கு வேண்டிக்கணுமா? ஏன், என்ன விஷயம்? ரொம்ப பதட்டமா இருக்கு சார். என்ன பண்றதுனே தெரியல. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா சார். இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எந்த ஸ்டேஷன்? இப்போ நான் கிளம்பி வரேன். இல்ல சார், நான் வரேன். நீங்க வர வேண்டாம். நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஸ்டேஷனுக்கு போயிடலாம். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வாம்மா. என்னாச்சுண்ணா? அண்ணா தெரியலடா, அருளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காகண்ணா? அவன் வண்டியில் ஏதோ கஞ்சா இருந்ததுன்னு சொல்றாங்க. மீனாட்சி இங்க வரேன்றக்கா, நாம போவோம். சரிண்ணா. போடா சார் 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 எனக்கு தெரியாது சார் சார், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல சார் சார், என் மேல எந்த தப்பும் இல்ல சார் சார். எதுக்கு சார் என்ன லாக்அப்ல போறீங்க? ஓ, எல்லாம் உனக்கு விவரமா சொன்னாதான் லாக்அப்ல போய் உட்காருவியோ? ஏய், பர்ஸையும் போனையும் எடுத்து முதல்ல டேபிள் வேடா. சார் நான் எந்த தப்பு பண்ணல. நான் எதுதா பேசிட்டு இருக்கேன்? யோ, இவனை உள்ளத லாக் பண்ணியா? சரிங்க சார். எல்லாத்தையும் ஏறோம். ஓவரவா பேசுற? யோ, இவனை உள்ளத இல்ல. சார் 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 சார், ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறதுல தப்பு இல்லையா சார்? அதுதானே சார் நானும் கேட்டேன். சாருக்கு ரீசன் வேணுமோ? உன் ஃப்ரெண்டு கிட்ட வண்டியை கொடுத்து அதுல கஞ்சா கடத்தினியே, அப்ப நீ யோசிச்சிருக்கணும் நம்ம என்ன தப்பு பண்றோம்னு. எங்களை பார்த்த உடனே உன் ஃப்ரெண்டு வண்டியை போட்டுட்டு ஓடிட்டான். நாங்க சந்தேகப்பட்டு வண்டியை செக் பண்ணும்போது தான் அதுல என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சது. இந்த வண்டி யாருது என்னன்னு எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிட்டோம். சார், அது என் வண்டி இல்ல சார். சொன்னா தயவு செஞ்சு நம்புங்க சார். ஆமா 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 ஆமா, நாங்க ஆர்டிஓ ஆபீஸ்ல விசாரிச்சோம். பேரு அருள், அவன் அப்பா பேரு சன் ஆஃப் சுந்தரம். உன்னோட வீட்டு அட்ரஸ் எல்லாம் போட்டிருந்துச்சு. உன் பேர் அருள் இல்லப்பா, உன் அப்பா பேர் சுந்தரம் இல்லல்ல. இந்த வீட்டு அட்ரஸ்ல யாரும் இல்ல. ஏய், யாருகிட்ட கதை அளக்குற? எத்தனை வாட்டி அவனுக்கு கால் பண்றது? முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சா போன் எடுக்க மாட்டேன்றான். ஏய், உண்மையை ஒத்துக்கடா. 5 வருஷத்துல நீ வெளியே வந்துடலாம். இல்லன்னா உன் மேல வேற ஏதாவது கேஸ போட்டு பர்மனண்டா லைஃப் முழுக்க உள்ள தள்ளிடுவார் ராஸ்கல். உன் பாஸ் யாரு? உனக்கு சரக்கு எங்கிருந்து வருது? உண்மைய சொன்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். சார், சத்தியமா சொல்றேன் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சார், இவனை என்கிட்ட விடுங்க. விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா எல்லா உண்மையும் அப்படியே கக்கிடுவான் சார். இல்ல இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அவசரப்பட வேண்டாம். தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. அருள் அந்த மாதிரி பையன் இல்ல. அது எனக்கு தெரியாதாடா. இருந்தாலும் போலீஸு, அரெஸ்ட்டு, கேஸு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எப்படா டென்ஷன் இல்லாம? அம்மா, நீ தாம்மா என் பையனை காப்பாற்றணும். அண்ணா, எனக்கு ஒரு டவுட்ண்ணா. ஒருவேளை உங்க சம்பந்தி சிவசு ஏதாவது பண்ணிருப்பாரோ? ஏய், சிவசு கிரிமினல் தான், ஆனா முட்டாள். இந்த அளவுக்குலாம் பண்ண தெரியாது. தவிரவும் அருள் மேல அவனுக்கு ஒரு அஃபெக்ஷன் ஜாஸ்தி. ஆமா, மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணியா? இன்னும் காணுமே. பண்ணிட்டேண்ணா, பக்கத்துல தான் இருக்காப்லையா, வந்துருவாப்ல. ஓகே ஓகே. வேற யாருக்கும் நீ ஃபோன் பண்ணலையே? ஐயோ, அது எப்படி நான் உங்களுக்கு தெரியாம பண்ணுவேன்? ஏன் பார்த்தா எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? அண்ணா, ஆண்டவன் நல்லவங்களை மட்டும்தான் சோதிப்பான். எதுவும் ஆகாதுண்ணா, பயப்படாதீங்க. நல்லது நடக்கட்டும். அண்ணா, மீனாட்சி வந்துட்டாங்க. சார். என்ன மீனாட்சி? சார், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க சார். R2 போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அருளை வச்சிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் அங்க இருக்காரு. அவருக்கு நான் ஃபோன் பண்ணி அருள் நமக்கு தெரிஞ்ச பையன்தான், அவன் மேல கை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன்.
நாம பேசி அருளை கூட்டிட்டு வந்துடலாம் சார் வீட்டுக்கு. இருந்தாலும் கஞ்சா கேஸுங்கிறியம்மா அதான். சேஃப்டிக்கு நான் ஒரு வக்கீல் கிட்டயும் பேசி வச்சிருக்கேன். தேவைப்பட்ட நம்ம அவரையும் கூப்பிட்டுக்கலாம். ஓ ஓகே. எப்படி மீனாட்சி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க? என்ன சார், ஆட்டோ ஓட்டும் போது எவ்வளவு ப்ராப்ளத்தை நாங்க ஃபேஸ் பண்ணுவோம். பொறுக்கி, ரவுடி, குடிகாரன், பொம்பளை பொறுக்கி, இதெல்லாம் எங்களுக்கு சகஜம் சார். வாங்க சார் போலாம். கஞ்சா கேஸ் சொல்றாங்க, அதை நினைச்சாதான் பயமா இருக்கு சார். போலீஸ்க்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு 2 வகை இருக்கு. பாத்துக்கலாம் சார், நீங்க வந்து வண்டியில இருங்க. வாங்க வாங்கண்ணா. வாடா. திவ்யா, சாப்பிடவாமா? எனக்கு வேண்டாமா, எனக்கு பசிக்கல. ஏன் பசிக்கல? இப்ப எதுக்கு டென்ஷனா இருக்க? என்னாச்சு? ஒன்னும் இல்ல, அருள் போனே எடுக்க மாட்டேங்கிறான். இது ஒரு பெரிய விஷயமா? இதுக்கு போய் மூட் அவுட் ஆகி சாப்பிடாம இருக்க? அவன் எங்கேயாவது டிவி தூக்கிட்டு இருப்பான். நீ சாப்பிடுவா. அம்மா சும்மா அவனை கிண்டல் பண்ணாதீங்க. ஏய், நான் என்னடி கிண்டல் பண்ண? அவன் அங்கதானே வேலை பாக்குறா, அதுதானே நான் சொன்னேன். இதுக்கு பேர் கிண்டலா? ஏய், மதிக்காம போயிட்டு இருக்க பாரு. ஹார்ட் சிம்பிள், பேரு திவ்யா. என்னடா தம்பி, லவ்வரா? சார் 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 ஃபோன் எடுக்காதீங்க சார். கேர்ள் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்றா. இந்த காலத்து பசங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ, கையில் ஒரு செல்போனு, கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ வச்சுக்க வேண்டியது. சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார் ஃபோன் எடுக்காதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். ஏன் ஃபோன் எடுக்கக்கூடாது? நீ என்னடா சொல்றது இந்த ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு? நான் எடுப்பேன். சார் 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 சார். டேய் லூசு, உனக்கு அறிவு இல்ல? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டே, அப்புறம் என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ? ஹலோ 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 ஹலோ. போனை அட்டன் பண்ணா முதல்ல யாரு லைன்ல இருக்காங்க, யாரு பேசுறாங்கன்னு கவனிக்கணும். நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. யார் என்னன்னு தெரிஞ்சு பேசுறதுக்கு நான் என்ன வீடியோ கால் பண்ணிருக்கேன்? அந்த தடியா அருள் எங்க? நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேம்மா. இன்ஸ்பெக்டரா? நீங்க எதுக்கு அவனோட போனை எடுத்தீங்க? நான் எதுக்கு எடுத்தனா? நல்ல கதையா இருக்க. ஹலோ, உன் பாய் ஃப்ரெண்டு ஸ்டேஷன்ல இருக்கான். என்னது, ஸ்டேஷன்லயா? ஆமாமா, அவனை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்கோம். அரெஸ்டா? அவனை எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணீங்க? கஞ்சா கடத்துனா அவனை அரெஸ்ட் பண்ணாம ஆரத்தியா எடுப்பாங்க. என்னது, கஞ்சாவா? என்னம்மா நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? நான் தான் கஞ்சான்னு சொல்லிட்டேன்ல, அதையே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தா என்னமா நினைச்சிட்டு இருக்க? எங்களுக்கு வேற வேலை இல்லையா? உனக்கு சந்தேகமா இருந்தா ஸ்டேஷன்ல வந்து பாரு. சார் ஏன் சார் இப்படி பண்ணீங்க? ஏண்டா உன் வாழ்க்கையே போச்சு, லவ் போனா என்னடா? ஏண்டா உன் லவ்வருக்கு உன் தில்லுமுல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு பயப்படுறியா? இப்ப தெரிஞ்சு போச்சுடா. நீ உன் லவரோட ஜாலியா இருக்கதானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க. சார் நான் அந்த மாதிரி ஆளே இல்ல சார். வேற எந்த மாதிரி ஆளுன்னு சொல்லு, அதுக்கேத்த மாதிரி நான் கேச போடுறேன். டேய் தம்பி, வாய மூடிட்டு பேசாம உட்காரு. அவர் எந்திரிச்சு வந்தாருன்னா மிதிச்சு போடுவார் உன்னை. ஐயோ, நான் ஸ்டேஷன்ல இருக்கிறது இப்ப திவ்யாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன, அந்த அருள் பையன் கஞ்சா கடத்தி ஸ்டேஷன்ல இருக்கானா? அவன் சரியான ஃப்ராடா இருப்பான் போலயே. சும்மா அவனை அப்படி சொல்லாத, அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, ரொம்ப நல்லவன். ஏய், இன்னுமா அவனை நம்பிக்கிட்டு இருக்க? என்ன விளையாடுறியா? போலீஸ் அவனை கையும் களவுமா பிடிச்சு வச்சிருக்கு. எனக்கு அப்பாவே அவன் மூஞ்சியை பார்க்கும் போதே தெரியும். போயும் ஒரு கஞ்சா வைக்கிறவனை போய் லவ் பண்ணிருக்க. உன்னை என்ன பண்றது? இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. இதோட அந்த பையன் சாவகாசத்தை விட்டுட்டு அவனை மறந்து. அவனை நீ மறந்தாலும் சரி மறக்காட்டாலும் சரி, அவன் எப்படியும் 5 வருஷம் ஜெயில தான் இருக்க போறான். இப்பவாது போய் தலைமுழுகு போ. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? யாரை பார்க்கணும்? என்னோட பையன் அருள்னு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓ, அந்த உத்தம புத்திரனை பெத்த தகப்ப நீங்க தானா? உங்களை பார்த்தா டீசெண்டா பெரியாள் மாதிரி தெரியுது. பையனை ஒழுங்கா வளர்க்க தெரியலையே சார், இப்படி பண்ணிருக்கானே. இல்லைங்க, ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதான் என்னன்னு பார்த்துட்டு போலாம். போங்க சார், போய் பாருங்க, போங்க. வாங்க.
அப்பா அப்பா நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. நீங்க சொல்லுங்கப்பா. நீ எந்த தப்பும் பண்ணல. நான் தான் உன் வண்டியில கஞ்சாவை வச்சு உன்னை உள்ள தூக்கி வச்சேன். டேய் வாய மூடுறா. டேய் கொஞ்சம் இருடா. ஹலோ நீங்க யார் சார்? சார் நான் சுந்தரம், அருளோட அப்பா. உட்காருங்க சார். சார் அவன் கையில கஞ்சா இருந்ததா இல்ல வண்டியில கஞ்சா இருந்ததா? கேள்வி எல்லாம் நல்லா வக்கீல் மாதிரி தான் சார் கேக்குறீங்க. இவனோட வண்டியில இவனும் இவன் ஃப்ரெண்டும் கஞ்சா கடத்திருக்காங்க. என்ன பார்த்த உடனே இவன் ஃப்ரெண்டு வண்டியை போட்டு ஓடிட்டான். சார் என் பையனோட வண்டி தொலைஞ்சு 1 வாரம் ஆகுது சார். அவன் எப்படி கஞ்சா கடத்திருக்க முடியும்? ஓகே ஓகே, வண்டி தொலைஞ்சு போச்சுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டானா? சார் அவனை கூட்டிட்டு போங்க சார். என்ன சார் பேசுறீங்க? வண்டி தொலைஞ்சு போச்சுங்கிற விஷயத்த இதுவரைக்கும் உங்க பையன் என்கிட்ட வாயவே திறக்கவே இல்லை சார். நீங்க நடந்தா புதுசா ஒரு கதை சொல்றீங்க. டேய் வண்டி தொலைஞ்சு போய் 1 வாரம் ஆச்சு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு என்கிட்ட சொன்னேன்ல, அதை இவர்கிட்ட சொல்ல வேண்டியதானடா? சொல்லுங்க தம்பி, உங்க வண்டி தொலைஞ்சு போச்சா? எப்ப தொலைஞ்சு போச்சு? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? எந்த ஸ்டேஷன்ல? காப்பி இருக்கா? எங்க காட்டுங்க பார்க்கலாம். காட்ட மாட்டான் சார் அவன். அது இருந்தா தானே காட்டுறதுக்கு. இல்லைன்னா அப்பவே சொல்லியிருப்பான்ல. சார் இந்த காலத்து பசங்களுக்கு காசு வேணும்னா எந்த வேலை செய்யறதுக்கும் துணிச்சலா இருக்கானுங்க சார். சார் என் பையன் அப்படி பண்ண மாட்டான் சார். அருள் தயவு செஞ்சு வாயை திறந்து ஏதாவது பேசுங்க. நீங்க ஏதாவது பேசினாதான் அதை வச்சு நாங்க உங்களை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு யோசிக்க முடியும். நீங்க பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பேசுங்க. அருள் என்ன நடந்தது கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லு. எல்லாரும் கேட்குறாங்கல்ல. நான் பைக்கை தொலைக்கல, அதை வித்துட்டேன். வித்துட்டியா? சபாஷ். இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டே இருங்க. பையன் நீ வண்டியை வித்துட்டேன்னு சொல்ற, அப்பா என்னடா தொலைஞ்சு போச்சுன்றாரு. நான் எதைத்தான் நம்புறது? சார் அவன் பைக்கை வித்துட்டேங்கிறது எனக்கே இப்போதான் சார் தெரியும். சார் நான் வித்துட்டேன்னு சொன்னா எங்க அப்பா திட்டுவாரு, அதான் சொல்லாம இருந்தேன். அப்பா நான் சத்தியமா வண்டியை வித்துட்டப்பா. என் வண்டியை மட்டும் விக்கல, பிரபுவோட வண்டியும் சேர்த்து தான் வித்துட்டேன். அன்னைக்கு வட்டிக்காரன் என் ஃப்ரெண்டோட ஐபோன். சார் சார் போதும் சார் உங்க டிராமா எல்லாம். ரொம்ப சீன் போடாதீங்க. இப்ப புரியுதா உங்க பையன் ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தான்னு? சார் எங்க அப்பாட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. சார் நான் நிஜமாவே வண்டியை வித்துட்டேன். உங்களுக்கு டவுட்டா இருந்தா என் பர்ஸ் எடுத்து பாருங்க, அதுல டெலிவரி கொடுத்த பேப்பர் இருக்கும். மார்க்கெட்டில் உள்ள சேகர் என்பவரிடம் வண்டியை விற்று பணத்தை பெற்றுக்கொண்டேன். சார் அவன் வண்டியை வித்தான்றதுக்கு டெலிவரி நோட் பார்த்துட்டீங்கல்ல, இப்பயாவது அவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் கூப்பிட்டு போகலாமா? யோ கொஞ்ச நேரம் பேசாமறியா தம்பி? நீ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்க. சும்மா ஒரு பேப்பரை எடுத்து வண்டியை வித்த மாதிரி நீயே எழுதி நாடகம் ஆடுறியா? சார் இது அவனோட கையெழுத்து தானே, எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அப்படியே வண்டியை வித்தாலும் ஒரு பாண்டு பேப்பர்ல எழுதி தானே கையெழுத்து வாங்கணும். உங்க பையன் தப்பு மேல தப்பு பண்ணியிருக்கான், பொய் மேல பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது கொஞ்சம் கூட சரியில்லை சார். சார் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். நீங்க வேணும்னா மெக்கானிக் ஷேக்கரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணி பார்க்கலாம்ல. யோ குமரன் சார் இங்க வாயா. சொல்லுங்க சார். சேகர் மெக்கானிக் ஷெட் தெரியும்ல? தெரியும் சார். அங்க போய் என்கொயரி பண்ணிட்டு வா போ. ஓகே சார். நான் இதை போட்டோ எடுத்து அனுப்புறேன். ஓகே நீ போயிட்டு வா. சரிங்க சார். ஏட்டு போய் விசாரிச்சுட்டு வரட்டும். அதுக்கு அப்புறம் தெரியும் உங்க பையன் வீட்டுல இருக்க போறானா இல்ல நிரந்தரமா புழல் ஜெயில இருக்க போறானான்னு.
கஞ்சா வித்தது மட்டும் உண்மையாச்சு, உங்க பையனை நீங்க மறந்துட வேண்டியதுதான். போங்க, அப்படி போய் உட்காருங்க. சரி சார். அண்ணா, நல்ல வேலைண்ணா, அருள் இந்த விஷயத்துலயும் தப்பிச்சான். டேய், அவன் பெரிய சாதனை பண்ணிட்டான், பாராட்டுற. சார், அவரை ஏன் சார் திட்டுறீங்க? அருள் பண்ணது தப்பா இருந்தாலும் ஆனா வண்டியை வித்தவங்கிட்ட டெலிவரி நோட்டு வாங்கியிருக்கான் இல்லையா, அது புத்திசாலித்தனம் தானே. அது அண்ணனோட வளர்ப்பு, அப்படிதானே இருக்கும். ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்றியா? பொத்துரா. சரி. சொல்லுங்க குமரன். சார், வண்டியை வித்தது உண்மைதான் சார். வாங்கினவன் ஒத்துக்கிட்டான் சார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்கான் சார். எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான் சார். என்னது, வண்டியை வாங்கினதை ஒத்துக்கிட்டானா? ஆமா சார். அந்த சேகரை கழுத்தாமட்டையில 2 தட்டு தட்டி ஸ்டேஷனுக்கு கூட்டு வா. ஓகே சார். ராஸ்கல். சார், இங்க வாங்க சார். வாங்க. வாங்க சார். சொல்லுங்க சார். சார், உங்க நல்ல நேரம். உங்க புள்ள மேல எந்த தப்பும் இல்ல, நீங்க தாராளமா இவனை கூட்டிட்டு போலாம். யோ வடிவேல், இந்த லாக்கப்பை திறந்து விடு. ஓகே சார். சார், இந்த சேகர் இருக்கானே, அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு, அயோக்கிய பையன். கஸ்டமர் வண்டின்னு கூட பார்க்க மாட்டான். ஊர்ல இருக்கிற திருட்டு வண்டி, அசம்பிள் பண்ண வண்டி எல்லாத்தையும் அவன் தான் விற்பான். இதுதான் அவனோட தொழில். உங்க பையனை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்குங்க சார். தம்பி, இனிமே இந்த மாதிரி பிரச்சனை வராம பாத்துக்கணும். என்னோட வண்டியை சேகர் மெக்கானிக் கிட்ட தான் வித்தேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடு. அந்த ஸ்டேட்மெண்ட்டோட இந்த காப்பியும் அட்டாச் பண்ணி கொடுங்க. சார், நீங்களும் ஒரு சைன் பண்ணிருங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. சார், வாங்க, வந்து வண்டியில ஏறுங்க. வா, வண்டியில் ஏறு. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? வண்டியை வித்துட்டேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நீ? ஏன்டா இந்த பொய்யும் பித்தலாட்டமும்? உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் பார்த்து பார்த்து செய்யணும் இல்ல? சார், நடந்தது நடந்து போச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நீங்க இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வரணும், அவமானப்படணும்னு எழுதிருக்கு. அத மறுபடியும் ஏன் அவன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அருள், வாங்க போலாம். அங்க என்னடா முறைக்கிற? இன்னைக்கு நீ வெளியில இருக்கேன்னா அதுக்கு காரணமே மீனாட்சியோட இன்ஃப்ளூயன்ஸ். வா, வந்து வண்டியில ஏறு. நான் வரல, நீங்க வீட்டுக்கு போங்க. வராம இங்க இருக்கிற போலீஸ் ஷூக்கெல்லாம் பாலிஷ் போட போறியா? வந்து ஆட்டோல ஏறுற. அண்ணா விடுங்கண்ணா, அவன் எங்கேயா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா போயிட்டு வரட்டும். அவன் நம்ம கூட வண்டியில வந்தானா வீடு வர வரைக்கும் நீங்க திட்டிகிட்டே இருப்பீங்க. பாத்தியா, நாம என்ன பேசிட்டு இருக்கோம் எதையும் கவனிக்காம போனை நோண்டிட்டு இருக்கான். பா, நான் ஒன்னும் சும்மா போன் நோண்டலப்பா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதுக்காக கேப் புக் பண்ணிட்டு இருக்கேன். அருளே, சீக்கிரமா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்துரு. இந்த நிலைமையில அவனை எப்படா தனியா அனுப்புறது? சார் சார், அவன் என்ன சின்ன குழந்தையா? அவனுக்குலாம் எதுவும் ஆகாது. நீங்க வாங்க சார். ஏண்டா, பணம் ஏதாவது வச்சிருக்கியா? அருளே, அப்பா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் செய்வாரு. அவரோட முயற்சியால தான் நீ வெளியில வந்திருக்க. ரொம்ப லேட் பண்ணிடாத, சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு. சீக்கிரம் ஏறு. சரி, போலாம். அருள் தானே ஃபோன் பண்றான். ஃபோன் எடுக்காத. கஞ்சா கடத்துறவன் கூட நமக்கு என்ன பேச்சு? ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஃபோனை மட்டும் நீ எடுத்த அப்புறம் பாரு.
என்னடா மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்க? வீட்டுக்கு போக பிடிக்கலையா? இங்கேயே நிரந்தரமா இருக்க போறியா? அதெல்லாம் இல்ல சார், உங்களால தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட பேச மாட்டேன்றா. என்னாலயா? ஆமா சார், என் கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணும்போது நீங்க தான் சார் அட்டன் பண்ணி அருள் கஜா கேஸ்ல மாட்டிட்டா அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே கால் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல, அவர் ரொம்ப நல்ல பையன் சொல்லி என்கிட்ட பேச சொல்லுங்க சார். ஏய், என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பிச்சிருவன் ராஸ்கல். மரியாதையை வெளிப்படு, இல்ல மறுபடியும் புடிச்சு லாக்அப்ல போட்டுருவேன். சார் போட வெளிய. நீங்க என்ன சார் லாக்அப்ல போறது? நானே உள்ள போய் உட்கார்ந்துறேன் சார். டேய் 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 வெளில வாடா. நான் வர மாட்டேன் சார். வெளில வாடா. நான் வர மாட்டேன் சார். நீ படுக்குள்ள போய் பூட்டிக்கிட்ட. நான் வர மாட்டேன் சார். வெளில வாடா. டேய், என்னடா பொசுக்குன்னு போய் லாக்அப்ல நின்னுட்ட? சார் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க சார். உங்களால தான் சார் என் வாழ்க்கைய நாசமா போச்சு. அவ இல்லனா நீங்க தூக்குப்பட்டு செத்து போயிடுவேன் சார். சார் எப்படியாவது என்ன சேர்த்து வைங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார் பேச சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் சார்ட்ட கொஞ்சம் சொல்லியா, பார்க்க பாவமா இருக்கு. சார் சார் பார்க்க பாவமா இருக்கு சார். நம்மளால தானே சார் அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு. ஒரு ஃபோன் கால் தானே சார், அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார் யோசிக்காதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் நம்மளால இவங்க காதல் பிரிய வேணாம் சார். இவங்க காதலுக்கு நாம ஹெல்ப் பண்ணுவோம் சார். தம்பி சார், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி காரியத்தை சாதிச்சுட்டு தான் நினைக்காத. ஏதோ என்னால ஒரு உண்மையான காதல் பிரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு நான் கால் பண்றேன். சரி, நம்பர் சொல்லு. சார் 8798 சார். தெரியும் சார். டே 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 டே, மெதுவா நம்பர் சொல்றா. சார் 877861. என்ன ஸ்பீடா நம்பர் சொல்ற? இந்த ஸ்பீடை நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கு பயன்படுத்தி இருந்தேன்னா எங்கேயோ போயிருக்கலாம். ஏய், அவன் தான் கால் பண்றானா? போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. வேண்டாம், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு என்ன சொல்றல? வேண்டாம்மா. சும்மா ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுனா என்னமோ யோசிச்சுட்டு மறுபடியும் பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய் பாவண்டா நீ. சார் என்ன சார் ஆச்சு? போன் எடுக்கலையா? டேய் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதா? இப்போ நான் என்ன சார் பண்றது? யோ 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 டேய் டேய், யோ என்னையா இப்படி ஓடுறான்? பைத்தியமா இவன்? தெரியல சார். திவ்யா, திவ்யா, திவ்யா. திவ்யா, திவ்யா, திவ்யா. அடப்பாவி, இந்த திருட்டு பையன் எங்க எப்படி வந்தான்? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டானோ? திருட்டு ராஸ்கல், என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே எகிரி குதிச்சு வருவ? போடா வெளியே. ஆண்டி, ஆண்டி நான் திவ்யாவை பார்க்கணும். அவளை பார்க்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். திவ்யாலாம் நீ பார்க்க முடியாது. பேசாம போயிடு. டீ வித்துட்டு இருந்த நீ இப்ப கஞ்சா விக்கிற. என் பொண்ணு கேக்குதா உனக்கு? ஆண்டி நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. நான் தப்பு பண்ணியிருந்தா போலீஸ் என்ன விட்டுருப்பாங்களா? இல்ல நான் தான் வீட்டுக்கு வந்திருப்பேனா? ஹே, நீ திருட்டு பையன் தானே. ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு கூட வந்திருப்ப. நீ என்னென்ன பண்ணிருப்பன்னு எனக்கு தெரியாதா? இல்ல ஆண்டி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க ப்ளீஸ். என்னடா பெருசா சொல்லிட போற? இதோ பார்,
மரியாதையா சொல்றேன், என் பொண்ணை விட்டு ஓடி போயிடு. உனக்கு ஏதாவது காசு வேணும்னா கூட கேளு, 5 10 தூக்கி எறியிரு, பொறுக்கிட்டு ஓடி போயிடு. திவ்யா, உங்க அம்மா என்ன உள்ள விட மாட்டேன்றாங்க. வா திவ்யா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், நீ என்னடி இங்க பார்த்து அழுதுகிட்டு இருக்க? உள்ள போடி. திவ்யா, 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 போவா திவ்யா. இங்க பார், இனிமே என் பொண்ணு கூட பேசக்கூடாது, அவளுக்கு கால் பண்ணக்கூடாது. அவளும் உனக்கு கால் பண்ண மாட்டா, உன் கூட பேச மாட்டா. அதையும் மீறி நீ பிடிவாதம் பிடிச்ச, என் கையை பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்ணான்னு சொல்லி மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள தள்ளிடுவேன். போடா வெளியே. திவ்யாவை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது நீங்க சொல்றீங்க. திவ்யா வந்து சொல்லட்டும், அப்புறம் நான் போறேன். அவ என்னடா சொல்றது? அவ அம்மா, நான் சொல்றேன் வெளில போடா. கஞ்சா விக்கிற உனக்கு என் பொண்ணு கேக்குதா? மரியாதையா வெளியே போ. திவ்யா கிட்ட வந்து பேசாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். என்னடா வீட்டு வாசல்ல உட்காந்து தர்ணா பண்றியா? என்னடா வேணும் உனக்கு? திவ்யா வாயால உனக்கு பிடிக்கலன்னு சொல்லணும், அவ்வளவுதானே? வடிங்க. ஏய், மரியாதையா அருள் கிட்ட இனிமே பேசாத. நான் உன்னை லவ் பண்ணல, எனக்கு நீ போன் பண்ணாதன்னு சொல்றேன். அம்மா, அப்படி என்னால சொல்ல முடியாதுமா. நான் அருளை லவ் பண்றேம்மா. சொல்றேன், இல்லன்னா உன் அம்மாவை உயிரோட பார்க்க முடியாது. திவ்யா, திவ்யா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. எனக்கு அந்த கேஸுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. போலீஸ் என்ன தப்பா நினைச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உனக்கு சந்தேகமா இருந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கேளு. இன்ஸ்பெக்டர் நம்பர் தரேன், அவர்கிட்ட பேசு. அப்பதான் உண்மை தெரியும். இங்க பாரு, நீ இனிமே என்கிட்ட போன் பண்ணாத, என்கிட்ட பேசாத. இனிமே என்ன பார்க்க வராத. நான் உன் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. உன்ன மாதிரி ஒரு தப்பான ஆளை நான் லவ் பண்ணிட்டேன். போய் வாழ்வா வலியே தீர்வா இல்லவோ வாழ்வில் அர்த்தம் உண்டு. மெய் உணரும் முன்பே சோர்வா பொறு நீ ஒரு நாள் புரியும் என்று இந்த வெறுமை விடா. நான் சொல்றது கேளுங்க ஆண்டி. விடாதா சிறு பறவையடா. இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்த என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இந்த ஏக்கங்கள் எல்லாம் வீணா. மனம் பயணம் செல்லும் எங்கோ. அண்ணே, சொல்லுங்கண்ணே. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேம்மா. அம்மா, நீ எங்க இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பதானே சவாரிக்கு கிளம்பி போறேன். வீட்டுல தான் இருக்கேன். என்ன விஷயம்ண்ணே? அம்மா, நம்ம ஊர்க்காரங்க யாராச்சும் உன்னை பார்த்தாங்களா? ஏண்ணே இவ்ளோ பதட்டமா கேக்குறீங்க? இல்லம்மா, நீ சென்னையில் இருக்கிற விஷயம் அந்த குரூப்புக்கு தெரிஞ்சு போச்சுமா. என்ன சொல்ற? ஆமா, யாரோ ஊர்க்காரங்க உன்னை பார்த்திருக்காங்கம்மா. மீனாட்சி, மீனாட்சி, ஏய் மீனாட்சி தான்ப்பா. நீ தேவராஜ் பொண்ணு மீனாட்சி தானே? எந்த தேவராஜ்? என் பேரு மீனாட்சி எல்லாம் இல்ல. அப்ப இவர் மீனாட்சின்னு கூப்பிட்டது திரும்பி பார்த்தா? நான் யாரையும் கூப்பிடுறாங்கன்னு நினைச்சு பார்த்தேன் சார். அப்போ நீ நாகர்கோவில் தேவராஜ் பொண்ணு மீனாட்சி இல்லையா? ஆமாண்ணே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க்ல இருக்கும்போது 2 பேர் வந்து அப்பா பேரை சொல்லி நீங்க அவர் பொண்ணு தானேன்னு கேட்டாங்கண்ணே. அம்மா, உன்னை அங்க வச்சு பார்த்தவங்க நீ அங்க இருக்கிறதா இவங்களுக்கு தகவல் சொல்லிருக்காங்கம்மா. அம்மா, சென்னையில் நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி பிடிச்சு கொல்ல சொல்லிருக்காங்களா? அம்மா, அதனால இனிமே அங்க இருக்க வேண்டாம். உடனே கிளம்பி ஊருக்கு வந்துருங்க. அண்ணே,
என்னென்ன சொல்ற? நான் சுந்தரத்தை பார்த்துட்டேன்னு. எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. இது பாருமா, சொல்றது கேளுமா. எந்த வேலையா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல அங்கிருந்து கிளம்புற வேலையை பாருமா. உன்னை அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன் இங்க. ஆனா எங்களுக்குலாம் ஒண்ணும் ஆகாதுன்னு நான் பாத்துக்கிறேன்னு. ஏமா சொன்னா கேட்க மாட்டியா நீ? நீ முதல்ல போனை பாட்டிட்டு கொடு. ஏய், யார் போன்ல? அண்ணன் என்ன பேசணுமா? குடு. என்னப்பா பாட்டி, நீங்க அந்த ஊர்ல இருக்கிறது நம்ம ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பாட்டி. நான் என்ன சொன்னாலும் அந்த மீனாட்சி பொண்ணு கேட்கவே மாட்டேங்கிறா. நீங்க முதல்ல அந்த ஊரை விட்டு கிளம்புற வழியை பாருங்க. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. இப்ப திடீர்னு எப்படி கிளம்பி வர்றது? பாட்டி, வேற வழி இல்ல, கிளம்பிதான் ஆகணும். அங்க இருந்தா உங்க 2 பேர் உசுருக்கும் ஆபத்தாயிரும் பாட்டி. சொன்னா கேளுங்க. சரிப்பா, நீ கவலைப்படாத. நான் உடனே அவளை கூப்பிட்டுட்டு கிளம்புறேன். சரியா? முதல்ல கிளம்புற வழியை பாருங்க. கேட்டேன்ல அவன் சொன்னத. அவன் எவ்வளவு பதட்டமா இருக்கான்னு பாத்தியா? இந்த ஊர்ல இருந்தா அது உனக்கே பெரிய ஆபத்தா போயிடும். வா, முதல்ல கிளம்புவோம். சார், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. உன்ன மாதிரி ஒரு தப்பான ஆளை நான் லவ் பண்ணிட்டேன். ஆண்டி, நான் சொல்றது கேளுங்க ஆண்டி. போடா. அண்ணா, வீட்டு கலரை மாத்தணும். வீட்டு கலரை மாத்தணுமா? தபார், நீ எதை சொன்னாலும் நான் ஒத்துப்பேன். ஆனா அந்த வீட்டு கலரை மாத்திரம் நான் மாத்தவே மாட்டேன். ஏன்னா நம்ம கிட்ட இல்லாத காசா? கலரை மாத்த வேண்டியதுதான். காசு இருக்குடா, ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. கஸ்தூரி இல்லத்துக்கு பின்னாடி ஒரு கதையா? அது என்ன எனக்கு தெரியாது. கஸ்தூரி இல்லத்துக்கு முன்னாடியும் ஒரு கதை இருக்கு. முன்னாடியுமா? உனக்கு தெரியாதா? எல்லாத்தையும் இப்பவே சொல்லணுமா? இவன் ஒருத்தன். டேய், அங்க பாரு. ஆமாண்ணா, மழை வர மாதிரி இருக்கு. அங்க பாருடா. ஐயோ அண்ணா, அண்ணா அங்க பாருங்கண்ணா, அருள் செவுத்துக்கட்டையில் நிக்கிறான். உடனே போய் ஏதாவது செஞ்சு அவனை காப்பாத்துங்கண்ணா ப்ளீஸ். நான் என்ன தெலுங்கு பட ஹீரோவாடா? எவனாவது தற்கொலை படிக்க போனா அப்படியே பாஞ்சு போய் காப்பாத்துறதுக்கு நம்ம ஸ்டைல தான் போகணும். ஏண்டா அருள், தற்கொலையா படிக்க போற? உன் முடிவுல எந்த மாற்றமும் இல்லையே. இல்லையா? டேய், இருடா இருடா. ஐயோ ப்ளீஸ் தம்பி, வெயிட் பண்ணு. ஐயோ, அப்பா, அது நேத்து தான் வாங்கினேன். 200 ரூபாய். நீ அது மேல விழுந்துட்டேன்னு வச்சுக்கோ, 200 ரூபாய் போயிடும். அதுக்காக தான். இப்ப இடம் கிளீனா இருக்கு, நீ குதிக்கலாம். வா போலாம். அண்ணா இருங்க, நான் ரீல்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். அவனே செல்ஃபி எடுத்து பண்ணா. வா, ஆல் தி பெஸ்ட்ரா. அண்ணா, என்னன்னா கூலா உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கு உங்க பையனோட நியூஸ் பேப்பர்ல வர போகுது. எனக்கு படபடன்னு இருக்கு. ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்க போறானா? ஒன்னும் ஆகாதுடா. இந்த தற்கொலைங்கிறது அந்த மொமெண்ட்ரியா நடக்கிற விஷயம். அவன் யோசிச்சு ஆங்கிள் பார்த்து அப்புறமா குதிப்பான். இல்லண்ணா, எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்குண்ணா. படபடப்பு அதிகமா இருக்கா? இந்த பார், ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடு, இங்க வந்து நிப்பம் பாரு. போ, வந்துட்டா மாட்டியா? என்னப்பா, நான் வாழ்க்கையை வெறுத்து போய் சாப்பிட முடியல இருக்கேன். நீங்க என்ன பூத்தொட்டியை காப்பாத்துறீங்க? டேய், நீ எதுக்குடா சாகணும்? தேவையில்லாத எத்தையாவது பண்ணிட்டு திடீர்னு செத்து போறேன்னா அதுக்கு என்ன அனுதாபம் கிடைக்குன்னு நினைக்கிற? என் பையன் வளர்ந்தான், படிச்சான், வேலைக்கு போனா, வாழ்க்கையில சிறப்பா இருந்தான். அப்ப ஏதாவது ஒண்ணு நடந்து போச்சுன்னா அன்னைக்கு ஒரு ஆறுதல் சொல்லலாம், அனுதாபம் கிடைக்கும். ஆரம்பத்திலேருந்து நீ வாழ்க்கையில பண்ணது அத்தனையும் தப்பும் தவறும் தானேடா. இதுல நீ அனுதாபம் வேறு தேடுற? அண்ணா, பாவண்ணா, அவன் ஏதோ விரக்தியில இருக்கான். என்ன ஏதுன்னு கேட்டு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லுங்கண்ணா. டேய், சொல்லலாம்டா. ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு இவன் வண்டவாளெல்லாம் தெரிஞ்சு போயிருக்குமே. நான் உன் கூட பேச மாட்டேன், ஒண்ணுக்கும் உதவாக்கற நீ, நம்ம லவ் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிரேக்கப் பண்ணிருப்பா. அதானடா? நிஜமாவா? பாரு. டேய், ஒரு பொண்ணு ஒருத்தனை வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு ஆம்பளையா லட்சணமா இருக்கணும். நல்ல வாழ்க்கை வாழாம இருந்தா எந்த பொண்ணுடா உன்னை விரும்புவா? முதல்ல ஒழுங்கா ஒரு வேலையை தேடு, நல்லா கை நிறைய சம்பாதி. அந்த பொண்ணு தானா தேடி உங்ககிட்ட வருவா. இல்ல, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல.
என்கிட்ட ஒரு சின்ன டீ கடை வைக்க கூட காசு இல்ல. ஏய், அன்னைக்கு உங்க 2 பேருக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேனே, என்னடா பண்ணீங்க? அருளே, அப்பா கேக்குறாருல என்ன பண்ண சொல்லு. அவ்வளவு பணத்தை என்னப்பா பண்ண? அது பெரிய ப்ராஜெக்ட்ல லாஸ் ஆயிடுச்சு. பெரிய ப்ராஜெக்ட். எனக்கு டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ணாங்களே, அந்த ப்ராஜெக்ட் கேளுடா. அருளே, அப்பா கேக்குறாருல சொல்லு. அது உங்களுக்கு தெரியாம டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும்ல, அதுல செலவாயிடுச்சு. அட பாவி, ஏடா உயிரோடு இருக்கிறவனை காலி பண்றதுக்கே அவ்வளவு செலவாகாது, டூப்ளிகேட் டெத் சர்டிபிகேட்டுக்கு அவ்வளவு ரூபாயா? ஆமாண்ணா, அவ்வளோலாம் ஆகவே ஆகாது, ரொம்ப சீப்பா முடிக்கலாம் அதை. பாத்தியா, நீ ஆரம்பத்திலேயே இந்த ப்ராஜெக்டை இவன்ட்ட கொடுத்திருந்தா இதை விட சீப்பா முடிச்சு கொடுத்துருப்பான். என்ன தம்பி? டேய், வாழ்க்கையில வாழ்ந்து ஜெயிக்கிற வழியை பாடுறா. அதை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்ற. தற்கொலை பண்ணிக்கிறேங்கிறது உலகத்திலேயே கடுமையான கோழத்தனம், தெரிஞ்சு வச்சுக்க. எனக்கு எப்படியாவது பெரிய காஃபி ஷாப் ஆரம்பிக்கணும். அது என்னடா பெரிய காஃபி ஷாப்பு? சின்னதா ஒரு டீ கடை ஆரம்பிங்க, ஒரு 10க்கு 10 அதில் ஆரம்பிக்க வேண்டியதானே? அப்படி இல்லையா, சைக்கிள்ல ஒரு பிளாஸ்கை கட்டிக்கிட்டு மசாலா டீ, இஞ்சி டீ, லெமன் டீ, அது மாதிரி எதையாவது வச்சு விற்க வேண்டியதானே? இந்த தனுஷ் கூட ஒரு படத்துல பண்ணுவாரு, அந்த மாதிரி பண்ணலாமே. நானா? நான் எப்படி அதெல்லாம் பண்ணுவேன்? ஓ, நீ தனுஷோட பெரிய ஆளா? கௌரவ குறைச்சல்னு ஃபீல் பண்ற. டேய், நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே சின்னதா ஒரு டீ கடை, 10க்கு 10 இடம் நான் பார்த்து வச்சிருக்கேன், வரியா? சரி, அதுக்கு உங்களோட ஷேர் எவ்வளோ? ஏன் ஷேரா? மூலதனம். பெத்த அப்பங்கட்டியே மூலதனம் கேட்கறேன், நான் கொடுக்காம இருப்பேனடா. வெயிட் அண்ட் சி. என் பையனுக்காக இது கூட நான் செய்ய மாட்டேனடா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதை வரேன். அருளே, அதிர்ஷ்டக்காரன்டா நீ, கையை கொடு. உன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆக போகுதுடா. இனிமே நல்ல முன்னுக்கு வரணும். என்ன? ஆல் தி பெஸ்ட். அப்பா வர்றாரு. வாங்கண்ணா. இதுதான் என்னோட ஷேர். ஆர் யூ ஹாப்பி மை சன்? என்னப்பா இது? டீ பேக்கெட், நல்ல ஸ்ட்ராங் டீ. இப்போதைக்கு என்னால முடிஞ்சது இதுதான். என்னப்பா இதெல்லாம்? என்னுடைய அடிஷனல் ஷேர். இரு ஒரு நிமிஷம். இது இந்த சுகர் பேக்கெட் வச்சிருந்தேன். ஆனா அது நான் தான் கொஞ்சம் கிருகிருன்னு எடுத்து சாப்பிட்டேன்னா. என்னடா நீ என் பையனுக்கு கிடைக்க வேண்டிய ஷேரை நீ பறிச்சிட்ட. ஐயோ சாரிண்ணா. அப்பா கடுப்பேத்தாதீங்கப்பா. நான் ஏன்டா உன்னை கடுப்பேத்த போறேன்? உனக்கு வேணுங்கிற அளவுக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஒண்ணும் வேணான்னா படிச்ச படிப்புக்கு ஏத்த ஒரு வேலையை தேடிக்க. என்ன விளையாடுறீங்களா நீங்க? நான் ஏன்டா விளையாடுறேன்? படிச்ச படிப்புன்னு தெரியாம சொல்லிட்டேன். நீயே ஒரு வேலையை தேடிக்க. என்கிட்ட இருந்து இனிமே ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது. நீ நல்லா சம்பாதிச்சு அந்த பொண்ணே உன்னை தேடி வர மாதிரி எல்லா வாழ்க்கையை அமைச்சுக்க. இனிமே என்கிட்ட எதுவுமே கேட்காத. வா, ஆபீஸ் போலாம், டைம் ஆச்சு. சரிண்ணா. இந்த யூனிவர்சிட்டியில கோல்ட் மெடலிஸ்டா? கிரேட். இங்க எல்லாம் சீட்டு கிடைக்கிறதே அபூர்வமாச்சே. எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. வெரி குட். தேங்க்யூ சார். இங்க பாருங்க, உங்களை மாதிரி கேண்டிடேட்ஸ் தான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எப்போ ஜாயின் பண்ண முடியும்? சார், இன்னைக்கு கூட ஜாயின் பண்ணிடுறேன் சார். குட். ரொம்ப பிரைட்டா சந்தோஷமா வரீங்க. ஒரு செகண்ட், நான் என் சீஃப் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஓகே? ஓகே சார். ஜாப் மட்டும் கிடைக்கட்டும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்பா கிட்ட காட்டி அவர் முகத்துல கரிய பூச. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். சார், எக்ஸிகியூட்டிவ் வேலைக்கு ஒரு ரைட் பர்சன் கிடைச்சிருக்காரு சார். அப்படியா? ஆமா சார், அவர் யூனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்ட் சார்.
At last we found the right person, sir. வெரி குட் சார் அவரோட சர்டிபிகேட் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க. எஸ் சார். இவனா சார்? ஏன் சார் இவரை தெரியுமா சார் உங்களுக்கு? எனக்கு தெரியும், அவனுக்கு என்ன தெரியுதான்னு பார்ப்போம். போய் அந்த கேண்டிடேட்டை வர சொல்லுங்க. ஓகே சார். சார் எம்டி உங்களை வர சொன்னாரு, வாங்க. ஓகே சார். சார் கேண்டிடேட் வந்துட்டாரு, வாங்க தம்பி. வாங்க மிஸ்டர் அருள், கோல்டு மெடலிஸ்ட். உங்க அப்பாவுக்கு டியூப்ளிகேட் சர்டிபிகேட் வாங்கும் போதே உங்களுக்கும் டிகிரி சர்டிபிகேட் வாங்கிட்டீங்க போல இருக்கு. இந்தாங்க, இத குப்பையில போடுங்க, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுங்க. ஏங்க, யாராவது ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா அதோட வர சர்டிபிகேட்டை ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டான்னு பார்க்க மாட்டீங்களா? ஏன் சார்? ரெஸ்யூம்ல இருக்கிற அப்பா பேரு, அட்ரஸ் இதெல்லாம் கூட பார்க்க மாட்டீங்களா? சார் இவரை ஏற்கனவே தெரியுமா? 26 வருஷமா தெரியும். என் பையன். சார் உங்க பையனா? ஏன் உங்ககிட்ட சர்டிபிகேட் காட்டுமா அதுக்கு? சார் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இவருக்கு நம்ம கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுக்கலாமே சார். இது தகுதியானவங்களா இருந்தா நம்ம கம்பெனில சேர்த்துக்கலாம். உன்னோட வேலையை கொடுக்கட்டுமா? ஒத்துப்பியா? யார வேணா சேர்த்துக்கிறதுக்கு இது ஒண்ணும் புதுசா ஆரம்பிச்ச கட்சி இல்ல. உன் தகுதிக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காது. இங்க வேலை காலி இல்ல, உனக்கு வேலை இல்ல. இங்க இல்ல, எங்கேயுமே உனக்கு வேலை கிடைக்காது. வெளில போ. போ. சாரி சார். என்ன சாரி? குவாலிஃபைடா ஒரு ஆளை செலக்ட் பண்ண தெரியாத உங்களுக்கு? நீ ஒரு HR. ரீசெண்டா பேப்பர் படிச்சீங்களா? இப்ப HR வேலையெல்லாம் ஏஐயே செய்யுதான். இந்த ஆபீஸ்ல ஏஐ போட்டா உங்க வேலையும் போயிடும். போங்க. அதை எங்க எடுத்துட்டு போறீங்க? போங்க. டேய், எப்படி இந்த பக்கம் தான் வரணும், சரியா? வந்தா கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிறணும். என்ன எதுக்கும் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போய் பார்க்கலாண்ணே. சரி வா போலாம். சரிண்ணே. பாரதி, இங்கே நிறுத்திடுங்க. இறங்கு, சீக்கிரம் இறங்கு. பாத்து. பாட்டி, அங்க பாரு. அது அவன் தானே? டேய், கவனமா பாரு, மிஸ் பண்ணிடுறாங்க. அங்க பாரு. ஐயோ ஆமா, அந்த படுபாவிங்க எங்க தான் நிக்கிறானுங்க. இப்ப என்ன பண்றது மீனாட்சி? போலீஸ்க்கு வேணா ஃபோன் பண்ணட்டுமா? இல்ல 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 இல்ல, நீங்க வண்டி எடுங்க. பாட்டி, ஆட்டோல ஏறு. நம்ம அவுட் கிட் பண்ணி போயிடலாம். சரி மீனாட்சி, சீக்கிரம் ஏறு பாட்டி. நிறுத்து நிறுத்து. பாரதி, நாங்க இங்கே இறங்கிக்கிறோம். வா பாட்டி. இப்படியே நடந்தே போய் நாங்க பஸ் ஏறிக்கிறோம். பார்த்து பத்திரமா போங்க. வா வா பாட்டி, சரி பார்த்து போ. என்னண்ணே இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல இவ்வளோ கூட்டத்தில் எங்கண்ணா போய் தேடுறது? ஒரு நேரம் இங்கே இருந்துட்டு கிடைக்கல, எஸ்கேப் ஆயிட்டான்னு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? ஏய், என்ன விளையாடுறியா? அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது நம்மளை கொத்துக்கறி போட்டுருவாரு. வாடா தேடி பார்ப்போம். டேய், அங்க பாரு. வாடா. சீக்கிரமா வா பாட்டி.
ஐயோ என்னால வேகமா நடக்க முடியலடி. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ பாட்டி. பஸ்ல ஏறிட்டா அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீ வா. டிக்கெட் கொடுக்குறாங்க. வா வா வா. அண்ணே பஸ் எத்தனை மணிக்கு எடுப்பீங்க? எங்க போறீங்க? ஒரு 10 நிமிஷத்துல வண்டி எடுத்துருவோம். சரி டிக்கெட் போட்டுறலாமா? கொடுங்க. எங்க தாண்டா போயிருப்பாங்க? எஸ்கேப் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஏறுங்கம்மா ஏறுங்க. ஏய் அந்த பக்கம் மக்களா. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் அண்ணே. கொடுங்க. வண்டியில ஏறுங்க. நீங்க ஏறுங்கம்மா. சீக்கிரம் ஏறு. ஏறு ஏறு. ஐயோ எனக்கு இப்ப ரொம்ப தாகமா இருக்குடி. ஐயோ நானும் அவசரத்துல மறந்துட்டேன் பாட்டி. நீ போய் உட்காரு, நான் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போற வழியில நீ வேற தாகமா இருக்குன்னு தண்ணி கேக்குறிய பாட்டி. நான் வாங்கிட்டு வரேன். நீ இத புடி. பயப்படாத, நான் வந்துடுறேன். நீ போ, உள்ள போ. உள்ள போய் உட்காரு போ. சரி சரி. ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. இந்தாமா. இந்தாங்க. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் பஸ் எடுத்துருவாங்க. இந்தாமா. தேங்க்ஸ்ண்ணே. ஐயோ இந்த பக்கம் வரானுங்க. டைம் ஆயிடுச்சு. வண்டியோட பஸ் சீக்கிரம் கிளம்புவோம். ஐயோ கடவுளே. இல்லைண்ணா இங்கே ஐயோ வண்டி எடுக்காதீங்க. என் பேத்தி வரணும் தம்பி. ஐயோ ஐயோ வண்டி எடுக்கிறாங்களே. ஐயோ வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. டைம் ஆயிடுச்சுமா, வண்டியெல்லாம் நிப்பாட்ட முடியாது. ஏய் பஸ் வருதுல. நீ வா வா. நீ போ, நான் வரேன். அடுத்த பஸ்ல வரேன். மாட்டிக்கிட்டாளா?
இல்லன்னு சொல்றல உடனே சீக்கிரம் மாட்டினா அவ்வளவுதாண்டி சீக்கிரம் அண்ணா தெரியாம தான் கேக்குறேன். ஆபீஸ்ல காரை கொடுத்துருக்காங்க. ஏசியை போட்டு ஜாலியா போறதை விட்டு எதுக்கு வேகாத வெயில லொங்க லொங்கன்னு நடக்கணும்? சொந்த வேலைக்கு ஆபீஸ்காரை யூஸ் பண்ணக்கூடாது, இது என் பாலிசி. அப்ப மீனாட்சியோட ஆட்டோல போயிருக்கலாம்ல? நான் மீனாட்சிக்கு 2-3 தடவை ஃபோன் பண்ணேன்டா, அவ ஃபோன் எடுக்கல. அப்படியா? அண்ணா அங்க பாருங்க, மீனாட்சி யாரோ துரத்துறாங்க. யாரா அவங்க மீனாட்சியை துரத்துறது? ஒருவேளை ஆட்டோக்கு டியூ கட்டலன்னு ஃபைனான்சியர் ஆள் அனுப்பியிருப்பாங்களோ? அவங்கெல்லாம் காலையில 6 மணிக்கே வந்து ஆட்டோவை தூக்கிட்டு போயிடுவாங்க. சரி சரி, நாம இப்படி குறுக்கு வழியில போயிட்டு அவங்களை புடிச்சிருவோம். குறுக்கு வழியில போறதா? எப்போ நேர் வழியில் தான் போகணும்னு சொல்லுவீங்க, இப்ப மட்டும் இவன் மொத்தம் குறுக்க பேசிட்டு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு குறுக்கு வழியில போறது தப்பு இல்லடா. வா அப்படி போலாம்.